விஹான் தன் மனதை தானே தெளிவாக அறிய எடுத்துக்கொண்டது 1 வருட கால அவகாசம். அதற்கு ஆருவின் வயதும் ஒரு காரணம். ஆனால் இந்த 1 வருடமும் அவளை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் நினைத்து கொண்டேதான் இருந்தான். அவளின் முகமும் கண்கள் மின்ன துள்ளலோடு அவள் பேசிய விதமும் அவன் மனக்கண்ணில் தினம் தினம் வந்து இம்சிக்க அதில் சுகமாக கட்டுண்டு கடுப்பாவதற்கு பதில் அதை ரசித்திருந்தான். எத்தனையோ நாட்கள் அவளை நேரில் காண இயலும் ஆசைகளை கூட தன் மன உறுதி கொண்டு அடக்கிவிட்டவன் அவளை நினைத்து கொண்டே காலத்தை கழித்து கொண்டிருந்தான். அதற்கு தகுந்தாற்போல் 6 மாதங்களுக்கு பிறகு அவனுக்கு தொழில் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைக்காக வெளிநாடு செல்ல வேண்டி வேறு வந்தது. விகுவின் வனவாசமும் முடிவுக்கு வந்தது. 1 வருட காலம் கடந்ததும் தன்னையும் தன் மனதையும் அவளுக்கு புரிய வைக்க நினைத்து அவளை காண சென்றான். அப்போது ஆருவும் கல்லூரி 1ஆம் வருடம் முடிக்கும் தருவாயில் இருந்தாள். அவள் படிக்கும் கல்லூரி முதற்கொண்டு அவள் தினம் செல்லும் கல்லூரி பேருந்தில் எங்கு சென்று ஏறுவாள் என்பது வரை தன் தங்கையின் வாயை அவளுக்கே தெரியாமல் தெரிந்து வைத்திருந்தவன் அவளை காண ஒரு காலை வேளையில் கிளம்பி சென்றான். ஆருவின் வீட்டு தெருமுனை வரை சென்றவனுக்கு ஏனோ வீட்டிற்குள் செல்ல மனம் வராமல் போக தெருமுனையிலேயே தன் காரில் அமர்ந்து அவளுக்காக காத்திருந்தான். ஆருவுமே வந்தாள். ஆனால் நந்துவோடு பைக்கில். ஆருவின் வீட்டிலிருந்து அவள் கல்லூரி பேருந்து நிற்கும் இடத்திற்கு 10 நிமிடம் செல்ல வேண்டி இருப்பதால் அந்த நேரம் யாராவது ஒருவர் அழைத்து சென்று அவளை ஏற்றிவிடுவதை வழக்கமாக கொண்டிருந்தனர். அதன்படி அன்று நந்துவோடு வந்திருந்தவளை கண்டவனுக்கு முதலில் அதிர்ச்சி. யார் இவன் என்ற கேள்வி மனதை குடைய அவர்களை பின்தொடர்ந்து பேருந்து நிற்கும் இடத்திற்கு சென்றவனின் பார்வை அவர்களையே ஆராய்ந்து கொண்டிருந்தது. அவர்களிடையே இருக்கும் அன்பும் நெருக்கமும் அந்த கொஞ்ச நேரத்திலே விஹானுக்கு புரிய அதையும் தாண்டி ஏதாவது இருக்குமோ என்று யோசித்தவனுக்கு அவளின் ஒவ்வொரு அத்தான் என்ற அழைப்பும் காதில் புகையை வரவழைத்தது. 2 நாட்கள் தொடர்ந்து காலை வேளையில் அவளை தொடர்ந்து கவனித்தவனுக்கு குழப்பமே மிஞ்சியது. ஏனெனில் அடுத்த நாள் வேந்தனோடு வந்தவள் அவனோடும் அதே உரிமை கலந்த நெருக்கத்தோடு பழகுவதைக் கண்டு எந்த ஒரு முடிவுக்கும் வர முடியாமல் குழம்பினான். அடுத்தடுத்து அவனுக்கு தொழில் சம்பந்தப்பட்ட வேலைகள் அவனை சூழ்ந்து கொள்ள இது அவசரப்பட வேண்டிய விஷயம் இல்லை. எனவே சிறிது காலம் விட்டு பிடிக்க நினைத்தவன் அதற்குள் அவர்கள் மொத்த குடும்பத்தை பற்றியும் அனைத்து தகவல்களையும் திரட்டி தன் விரல் நுனியில் வைத்திருந்தான். அதில் ஆருவுக்கு அவர்களுடனான உறவு எதுவென்று தெளிவு கிடைக்கவும் அடுத்த கட்டமாக அவளை நெருங்குவதற்காக சரியான நேரத்தை காத்திருந்தான். ஏனோ அவளை அத்தை பையன் என்ற உரிமையோடு வீட்டிற்கு சென்று சந்திக்க மனம் மட்டும் இடம் தரவில்லை. அதற்கு இத்தனை வருடங்களாக இல்லாமல் திடீரென்று உறவு கொண்டாட ஒருவித தயக்கம் எழுந்ததே காரணம். இந்நிலையில்தான் அவனின் தங்கைக்கு திருமண நிச்சயமாக கண்டிப்பாக தன் தாய் வழி சொந்தங்கள் வருவார்கள் என்று தெரிந்தாலும் எங்கே தன் தங்கைகள் பெரிய பெண்களாகிய பொழுது நடந்ததைப் போல் வெறும் அந்த வீட்டு பெண்கள் மட்டும் வந்து கலந்து கொள்வார்களோ என சந்தேகம் எழ அதற்கேற்றால் போல் இரு வீட்டினரும் பேசி முடித்து கை நனைக்கும் அன்று அந்த வீட்டு பெண்கள் மட்டுமே வர உஷாரான விகு தன் அன்னையை அவர்கள் பிள்ளைகளை இங்கு எதற்காகவும் அழைத்து வருவதில்லை, நீங்கள் மட்டும்தான் எப்போதும் அங்கே பூஷையும் பூர்ணியையும் கூட்டிட்டு போறீங்க என மறைமுகமாக தூண்ட மைதிலையும் அதை நிஜம் என்று நம்பி தன் அன்னைகளிடம் கேட்க அவர்களும் தங்கள் கணவர்களிடம் சம்மதத்துடன் பிள்ளைகளை அழைத்து செல்ல முடிவெடுத்தனர். விஹான் கணக்குப்படி ஆறு நிச்சயத்தில் கலந்து கொள்வாள் என எதிர்பார்த்து அவளோடு முதல் அறிமுகம் எப்படி இருக்க வேண்டும் என்றும் அதன்பின் கொஞ்சம் கொஞ்சமாக பழகி தன் மனதை புரிய வைக்க வேண்டும் என்றும் நினைத்திருக்க அவனை கொஞ்சமும் எதிர்பாராமல் முதல் நாளே தன் அன்னைகளோடு வீட்டிற்கு வந்திருந்தாள் ஆருஷா. காலையில் விரைவாக ஒரு ப்ராஜெக்ட் விஷயமாக சென்றவன் அதை வெற்றிகரமாக முடித்து கொண்டு மிகவும் களைத்து போய் அவளின் வருகை தெரியாமலேயே விரைவாக வீடு திரும்பினான். உள்ளே நுழைந்தவனின் பார்வையில் சோஃபாவில் அழகிய பூங்கொத்தாக அமர்ந்திருந்தவள் விழவும் இன்பமாக அதிர்ந்தான். தன் களைப்பெல்லாம் அவளை கண்ட நொடியில் காணாது போகவும் அவளோடனான முதல் அறிமுகத்தை அவளோடு எதிர்பார்த்து உற்சாகமாக ஹாய் என்றான். அவன் குரலில் நிமிர்ந்து பார்த்தவளும் தன்னை கண்டு புன்னகைப்பாள், தனக்கு பதிலுக்கு விஷ் செய்வாள் என அவன் ஆவலுடன் பார்த்திருக்க அவளோ நிமிர்ந்து ஒரு நொடி பார்த்த பார்வையில் இருந்த அந்நியத்தன்மையும் அடுத்து எந்த பதிலும் சொல்லாது திரும்பிக் கொண்டதும் தன்னை அவள் அவமானப்படுத்தியதாகவே உணர்ந்தான். அதற்கு பிறகு வீட்டிற்குள் வந்த தன் தந்தையிடம் மரியாதையாக எழுந்து நின்று பேசியதையும் அவரோடு இயல்பாக உரையாடியதையும் கண்டவனுக்கு அவள் வேண்டுமென்றே தன்னை தவிர்ப்பதாகவே தோன்றியது. பாவம், அவள் நிமிர்ந்து பார்த்தபோது அவன் கையில் வைத்திருந்த போனை கண்டு அதில் பேசுவதாக நினைத்து கொண்டதும் அவளை பொறுத்தவரையில் திமிர் பிடித்தவனான விஹான் எதற்காக தன்னிடம் தாமாக வந்து பேசப் போகிறான் என்று நினைத்தே அவள் திரும்பி கொண்டதும் அவனுக்கு தெரியாதே
அவளை முறைத்து கொண்டே மேலே சென்றவனுக்கு முதல் முறையாக தங்கள் வீட்டிற்கு வந்திருப்பவளை அருகில் இருந்து காணும் ஆவல் எழ தன் மனதை அடக்க முடியாது கீழிறங்கி சென்றவன் அவள் இருக்கும் இடத்திலேயே அமர்ந்து கொண்டு அவளின் அருகாமையை ரசித்து கொண்டிருந்தான். அப்போதும் அவள் ஜெய்யிடம் இயல்பாக பேசி பழகுவதை கண்டவனுக்கு அத்தனை பொறாமையாக இருந்தது. தன்னிடம் இப்படி பேச மாட்டாளா என்ற எதிர்பார்ப்பு தன்னோடு எப்போது இப்படி பேசுவாள் என்று ஏக்கமாக மாறிய வேளையில் அவள் இட்ட மெஹந்தியில் பூஷியின் வருங்கால கணவன் பெயரை எழுதி வைத்தவள் இருவரையும் சேர்த்து வைத்து கேலி பேசி கொண்டிருக்க அதில் பார்வையை பதித்தவனுக்கு எப்போது தன் பெயரை இப்படி அவள் கைகளில் பார்க்கப் போகிறோம் என ஒரு ஏக்கம் எழுந்தது. சரியாக அப்போது பார்த்து நந்து அழைக்கவும் அவள் உரிமையோடு கலந்து பேசிய பேச்சும் அவளின் ஒவ்வொரு அத்தான் என்ற அழைப்பும் விஹானை கொஞ்சம் கொஞ்சமாக கொதிநிலைக்கு கொண்டு சென்று கொண்டிருக்க அவன் உனக்கு அத்தான் என்றால் அப்போ நான் யாருடி என மனதிற்குள் கொதித்து கொண்டிருந்தவன் அவள் கடைசியாக சொன்ன வார்த்தைகளில் ரொம்பவே வெறியாகி விட்டான். மறைமுகமாக கூட இல்லாமல் வெளிப்படையாகவே எனக்கு இங்கே வர பிடிக்கவில்லை, உன்னோட இருப்பதே பிடிக்கிறது என்ற வார்த்தைகளை அதற்கு மேல் பொறுத்து கொள்ள முடியாமலேயே கோபத்தோடு அங்கிருந்து சென்றான். அன்று விஹானுக்கு ஒரு விஷயம் தெளிவாக புரிந்தது. ஏனோ அவளுக்கு தன்னை பிடிக்கவில்லை. தன் மனம் அவள் பக்கம் சாய்ந்தது போல் அவளுக்கு எதுவும் தோன்றவில்லை. எப்போதுமே தன்னை கண்டதும் விழிவிரிய பார்க்கும் பெண்களையும் தன்னோட பழகத் துடிக்கும் காதல் கொண்டு பின்னால் வந்த பெண்களையுமே கண்டவனுக்கு ஆறுவின் இந்த உதாசீனத்தை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. ஏண்டி உனக்கு என்ன பிடிக்காமல் போனது என்ற கேள்வியை அவன் மனதோடு குறைந்தது 100 முறையாவது கேட்டிருப்பான். ஆனால் அப்போதும் அவள் மேல் கோபம் கொள்ள அவனால் முடியவில்லை. ஒருவேளை அவள் மனதில் நினைப்பதை பற்றி தெரிந்திருந்தால் அப்போதே அதை களைய முனைத்திருப்பான். ஆனால் அவள் நினைப்பது அவளுக்கு மட்டுமே தெரிந்தது. விதி, இனி நானாக உன்னிடம் என் காதலை சொல்லப்போவதில்லை. என்னை உனக்கு பிடிக்க வைத்து உன்னையே என்னிடம் சொல்ல வைக்கிறேன் என மனதிற்குள் உறுதியெடுத்த பிறகே இரவு உறங்க சென்றான். இப்படி 2 வருடமாக இவன் காத்திருக்க இடையில் புனித்து வரவும் அவனை அடித்து துவைக்கும் அளவு ஆவேசம் எழ இடம் பொருள் கருதி அமைதி காத்தான். ஆனால் அவனை ஆறுவே நெருங்கிவிடக்கூடாது. அதற்கு என்ன செய்யலாம் என விஹான் யோசித்து கொண்டிருக்க அதற்கு கொஞ்சமும் வேலை வைக்காமல் புனித் 4 நாட்களில் 1 வருட கோர்ஸ் செய்வதற்காக ரஷ்யா கிளம்பி சென்றான். இன்னும் 1 மாதத்திலேயே பூஷிக்கு திருமணம் என்பதால் அந்த வேலைகள் வேகமாக நடந்து கொண்டிருந்தது. திருமணத்திற்கு 3 நாட்கள் முன்பு பந்தக்கால் வைக்க அதிகாலையிலேயே கிளம்பி அனைவரும் மைதிலி வீடு சென்றனர். ஆதிக்கும் அன்று விடுமுறை என்பதால் அவளும் அவர்களோடு இணைந்து கொண்டாள். விடிய காலையிலேயே அவர்கள் முறைப்படி ஒவ்வொரு சடங்காக செய்து முடித்து மங்களகரமாக பந்தக்கால் நடப்பட்டது. அன்று வேலைகள் பெரியவர்களுக்கு முழுவதும் பல்வேறு இருந்ததால் அங்கேயே இருந்தனர். ஆறுவும் ஆதியும் கூட பூஷியோடு இருந்ததால் அவர்களுக்கும் நேரம் இனிமையாக கழிந்தது. காலை 10 மணி அளவில் நாளை திருமண வரவேற்பில் அணிவதற்காக தைக்க கொடுத்திருந்த உடையை வாங்க ஆறு ஆதி அழைத்து கொண்டு சென்றாள். அங்கு இது இன்னும் தயாராகாமல் இருக்க அதிர்ந்தவள் நாளை அணிய வேண்டிய உடை என்பதையும் ஏற்கனவே சொன்ன தேதியை விட 2 நாட்கள் நான் தாமதமாக வந்ததும் இப்படி சொன்னால் எப்படி என்று அவரிடம் சண்டையிட அவரோ குழந்தைக்கு உடல் நலம் சரியில்லாமல் போனதால் 2 நாட்கள் கடைக்கு வரவில்லை என்றும் நாளை வந்து வாங்கி கொள்ளும்படி சொல்ல எங்கே நாளையும் இதேபோல் தயாராகவில்லை என்று சொல்லிவிடுவாரே என பயந்தவர், இல்லைண்ணா நாளைக்கு தான் ஃபங்க்ஷன், என்னால் நாளைக்கு வரவே முடியாது, இன்னைக்கு நான் கல்யாண வீட்டுக்கு போயிட்டேன், இதோட கல்யாணம் முடிகிற வரை அங்கே தான், அதனால் நீங்கள் இன்னைக்கு எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் கொடுங்க, நான் யாரையாவது அனுப்பி வாங்கிக்கிறேன், இல்லை இனி இங்கே வரவே மாட்டேன் என பல வருடங்களாக அங்கே தைக்கும் பழக்கத்தில் போலியாக மிரட்டினாள். என்னம்மா இதுவரை இப்போதாவது இப்படி ஆயிருக்கிறா, இந்த முறை சூழ்நிலை அப்படி அமைஞ்சு போச்சுமா, நீ கவலைப்படாத, நைட்டுக்குள்ளே தச்சு உன்கிட்ட கொடுத்துட்றேன், நாளைக்கு இந்த ட்ரெஸ் போட்டு தான் நீ கல்யாணத்தில் நிற்பப்பார் என அவரும் பணிந்து வந்தார். அதன் பிறகு வீடு திரும்பி மீண்டும் மற்றவர்களோடு இணைந்து கொண்டார்கள். கேலியும் கிண்டலுமாக பொழுதை கழித்தனர். பூர்ணி அன்று மாலை ஊரிலிருந்து வருவதாக இருந்தது. மாலை ஆனதும் பூர்ணியை அழைத்து வர விஹான் ஏர்போர்ட் கிளம்பி சென்றான். அவளை அழைத்து வரும் வழியில் அவளுக்கு தேவையான திருமண ஷாப்பிங் முடித்து அழைத்து வந்திருந்தான். மற்றவர்களுக்கான அனைத்து ஷாப்பிங்கும் முடிவடைந்திருக்க பூர்ணிக்கு மட்டும் அவளை வந்து வாங்கி கொள்ளட்டும் என நினைத்திருந்தனர். இரவு 8 மணி அளவில் வீடு வந்து சேர்ந்தவளை அனைவரும் சூழ்ந்து நலம் விசாரித்து செல்லம் கொஞ்சி முடிக்கவும் ஆறுவை பற்றிய கையை விடாமல் அமர்ந்து கொண்டு பூர்ணி பேசி கொண்டிருக்க அவளை சுற்றிலும் இருந்த ஷாப்பிங் பைகளை கண்டு விஹானை போலியாக முறைத்த பூஷி, அதானே வரும்போதே ஸ்பெஷலாக கவனித்து இருப்பியே உன் செல்ல தங்கையை மட்டும் என செல்ல சண்டையிட அதற்கு பதிலளிக்காமல் ஒரு புன்சிரிப்போடு விஹான் பார்த்திருக்க
பூர்ணியும், ஆமாடி, இப்போ என்ன, என் அண்ணா எனக்கு வாங்கி தந்தாங்க. ஏன், உனக்கு எவ்வளவு வாங்கி தந்தாங்க? அப்போ மட்டும் சும்மா தானே இருந்த, இப்போ என்ன என பதிலுக்கு கிண்டலாக பேசினாள். ஆனால் இருவருமே இதை கோபமாக சொல்லவில்லை. ஏனெனில் பூஷிக்கும் தெரியும், விஹான் என்னதான் தனக்கு கேட்டதெல்லாம் செய்து கூடவே இருந்து கவனித்து கொண்டாலும் அவனுக்கு பூர்ணி என்றால் எப்போதும் ஒருபடி மேல்தான். அவளிடம் அதிக நெருக்கம் உண்டு விஹானுக்கு. அவளுமே அப்படித்தான். பூஷி, உனக்கு என்னை விட அவதான் முக்கியமில்லை என சிறு வயதில் சண்டையிட்டு அழும் போதெல்லாம், சேச்சே, நீயும் எனக்கு ஸ்பெஷல் தான்டா, ஆனால் இவ சின்னவ இல்லையா, அதான் கொஞ்சம் அதிக ஸ்பெஷல் என்பான். அதனாலேயே அன்று இதே வார்த்தையை ஆறு பூஷியை சமாதானப்படுத்த சொன்னபோது வியந்து பார்த்திருந்தான். சிறிது நேரத்தில் விஹான் அவன் அறைக்கு செல்லவும் ஆரவுக்கு அரவிந்திடமிருந்து ஃபோன் வந்தது, வெளியே வர சொல்லி. அதை கேட்டு அதிசயத்தவள், நீ இங்கே வந்திருக்கியான்னா, அப்போ உள்ள வாயே எனவும், அதெல்லாம் வேண்டாம், நீ கொஞ்சம் வெளியே வா என அழைத்தான். ஆறு பேசுவதிலிருந்தே அரவிந்த் வந்திருப்பதை அறிந்த பூஷியும் பூர்ணியும் அவளுடன் வெளியே சென்றார்கள். காரிடாரில் நின்று கொள்ள ஆறு மட்டும் வெளியே மெயின் கேட்டிற்கு சென்றாள். அவளை கண்டதும் ஒரு பார்சலை அரவிந்த் நீட்ட, என்ன ஏது என புரியாமல் கேட்டவாறே வாங்கி பிரிக்கவும், நீ தானடி கால் பண்ண, டெய்லர் ஷாப்பில் போய் ட்ரெஸ் வாங்கிட்டு வர சொல்லி என்றான். அவனை புரியாமல் பார்த்தபடி, ஆமாம், ஆனால் அதை இங்கேயே கொண்டு வந்து தர, வீட்டுக்கு எடுத்து போக வேண்டியது தானே என கேட்டவளை வித்தியாசமாக பார்த்தவன், ஹே, டெய்லர் தாண்டி சொன்னார், நீ இங்கே இருந்தே கல்யாணத்துக்கு போக போறேன்னு, அப்புறம் ட்ரெஸ் ஈவினிங்கே வேணும்னு சொன்னியாமே, அது விளக்கவும், அட லூசே என்பது போல அவனை பார்த்தவள், அது அவனுக்காக சொன்னதுனா, அவன் தைக்காமல் லேட் பண்ணினானா, உழல்வாய்க்கு என கண் சிமிட்டியவள், அதற்காக உனக்கு தெரியாமல் எப்படி இப்படி பிளான் இருக்கும் என்றாள். மார்னிங் இங்கே இருந்து பிறகு ஏதாவது புது பிளானா இருக்கும் போலன்னு நினைச்சேன் என்றவனை கண்டு சிரித்தவள், எனக்கு ஒரு கால் பண்ணி கேட்டிருக்கலாமே என்றால் ஒரு புன் சிரிப்போடு. பின் சரி, பரவாயில்லை, எப்படியோ ட்ரெஸ்ஸு கைக்கு வந்தாச்சு என சந்தோஷித்தவள், இதை நீயே வீட்டுக்கு எடுத்துட்டு போ எனவும், இல்லை, நான் என் ஃப்ரெண்டை பார்க்க போறேன், நீயே எடுத்துட்டு போ என்றவன் பாய் சொல்லிவிட்டு கிளம்பி விட்டான். ஒரு புன்னகையோடு உள்ளே நுழைந்தவள் உள்ளே நின்றிருந்த இருவரிடமும் நடந்ததை சொல்லவும், அங்கு வந்த விஹான் தன் தங்கைகளிடம், யார் அது வந்துட்டு போறது என்றான் சற்று கடினமான குரலில். ஓ, அதுவா, மாமா பையனா என பூர்ணி ராகம் பாட, மாமா பையனா, யாருக்கு என்றவனின் பார்வை ஆறுவின் மேல் அழுத்தமாக பதிந்து விலகியது. யாருக்கா, நமக்குத்தான், நம்ம பெரிய மாமா பையன்தான் என விளக்கியவளை கண்டு குழம்பியவன், ஏன் வெளியே இருந்து பேசிட்டு போறாரு, உள்ள வர வேண்டியது தானே என்றான். அது எப்படி உள்ளே வருவாரு, இங்க இருக்கிற அத்தை பொண்ணுங்க அந்த விஸ்வாமித்திரரை மயக்கிட்டோம்னா அந்த பயம் என கிண்டலாக பூர்ணி கூற, ஏய், யாரை கிண்டல் பண்ற, அவ்வளவுதான் என பொங்கிய ஆறுவை கண்டவள், அச்சச்சோ, உன் பாசமலரை நாங்கள் எதுவும் சொல்லல தாயே, விட்டுட்டு கையெடுத்து கும்பிட்டு விட்டு உள்ளே ஓட அவளை விரட்டி கொண்டு ஓடினாள் ஆறு. இதை கண்டவனுக்கு புன்னகை வர லேசாக சிரித்தவனுக்கு ஆறுவுக்கு அரவிந்த் மேல் உள்ள பாசம் நன்றாகவே புரிந்தது. அரவிந்த் வந்து நின்று ஃபோன் செய்து ஆறுவே வரவழைத்தது என அனைத்தையும் தன் அறை ஜன்னலில் இருந்து பார்த்து கொண்டுதான் இருந்தான் விகான். முதலில் யார் இவன் என்ற கேள்வியோடு பார்த்தவனுக்கு அவர்களின் இருவரிடையே இருந்த உரிமை கலந்த பேச்சு கண்டு யார் இந்த புது வில்லன் என்றே தோன்றியது. ஏனெனில் விகான் இதுவரை அரவிந்தை நேரில் பார்த்ததில்லை. அதற்கேற்றால் போல் இன்று பைக்கில் ஹெல்மெட் அணிந்து அமர்ந்தபடியே பேசி செல்லவும் தான் செய்து கொண்டிருந்த வேலையை பாதியிலேயே நிறுத்திவிட்டு கீழே இறங்கி வந்தான். அவனின் கேள்விக்கு பூர்ணி வேற மொட்டையாக மாமா பையன் எனவும் இருவருக்கும் அத்தை பையனை சமாளிக்க முடியவில்லை. இதில் புதுசா மாமா பையன் வேற இவளுக்கு என்றே தோன்றியது. அதன் பின் அவன் யார் என்று தெளிவானதும் தான் நிம்மதி எழுந்தது. ஆறுவையும் அவள் மனதையும் தன் பக்கம் திருப்ப இன்னும் என்னவெல்லாம் செய்ய வேண்டி வருமோ என யோசித்தவாறே உள்ளே சென்றான். இரவு 10 மணி அளவில் வீடு திரும்ப தயாரானவர்களை டிரைவரோடு மனிதியை அனுப்ப முயல அவனை அழகாக கத்தரித்துவிட்டு தன்னோடு அழைத்து சென்றான் விகான். இத்தனை கஷ்டப்பட்டு தயார் செய்த உடை நாளைக்கு விகான் தன்னை அணியவிட போவதில்லை என்பதை அறியாமலேயே வீட்டிற்கு அவனோடு சென்று கொண்டிருந்தாள் ஆருஷா. விகானுடன் காரில் அகிலா முன் இருக்கையில் அமர்ந்து கொள்ள பின்னால் மற்றவர்கள் ஏறிக்கொண்டதும் ஆருவின் வீட்டை நோக்கி வண்டியை செலுத்தினான். 1/2 மணி நேர பயணத்தில் தான் இருவர் வீடும் இருந்தது. அம்மா, என் ட்ரெஸ்ஸை எடுத்துக்கிட்டீங்க தானே, மறந்துடலையே என்று ஆருவை திரும்பி பார்த்தவர், எல்லாம் எடுத்துக்கிட்டேண்டி, சேலை கட்டுன்னு சொன்னா கேட்குறியா என்றார் சலித்து கொண்டே. என்னது, சாரியா, விளையாடாதீங்கம்மா, 2 நாளாக இதே பாட்டை தான் பாடுறீங்க,
நானும் இதே பதில தான் சொல்கிறேன். எனக்கு சாரி கட்ட தெரியாது என பதிலளித்தவளை முறைத்தவர், அதான் நாங்கள் இருக்கோம் இல்லை கட்டிவிட மாட்டோமா என்றார். அச்சோ அம்மா ப்ளீஸ் விட்டுடுங்க, நான் இதுவரை சாரி கட்டினதே இல்லை, ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும் என போலியாக கெஞ்சியவளை கண்டு தலையில் அடித்து கொண்டே அமைதியாகி விட்டார். ஆனால் இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தவனின் மனமோ இதுவரை சேலை கட்டாதவளை கட்ட வைத்து அழகு பார்க்க நினைத்தது. எப்படி அதை செய்து முடிப்பது என்று மனதிற்குள் முடிவெடுத்தவன் பொங்கிய சிரிப்பை இதழுக்குள்ளேயே மறைத்து கொண்டான். காரில் ஏறியதிலிருந்து ரியர் வியூ வழியாக அவளையே ரசித்து கொண்டிருந்தவனுக்கு அவளின் கெஞ்சல் கொஞ்சல் கிண்டல் என ஒவ்வொன்றிற்கும் மாறு முகபாவனைகள் அவனை பித்து கொள்ள செய்து கொண்டிருந்தது. காரை யாரிடமும் வழி கேட்காமலேயே சரியாக செலுத்தியவனிடம் யாருக்கும் சந்தேகம் வரவே இல்லை. காரணம் அந்த அளவிற்கு அதை கவனித்து எவரும் பார்க்கும் நிலையில் இல்லாமல் அனைவரும் களைத்து போய் இருந்தனர். ஆதி ஒரு படி மேலே போய் ஆறுவல் மடியில் படுத்து தூங்கியே விட்டு இரவு 10:30 மணி அளவில் இவர்களின் வீட்டு வாசலில் விஹான் காரை நிறுத்த அங்கு அப்போதுதான் வந்து பைக்கை நிறுத்திய அரவிந்த் ஃபோனில் பேசி கொண்டு வண்டியில் அமர்ந்திருப்பது தெரிந்தது. தன் அருகே கார் வந்து நிற்பது தெரிந்து திரும்பியவன் அதிலிருந்து இறங்குபவர்களை கண்டு பேச்சை முடித்து கொண்டு அவர்களிடமிருந்த பைகளை வாங்கி கொண்டு இறங்க உதவினான். அப்போது கீழே இறங்கிய விஹானை அரவிந்திற்கு அகல்யா அறிமுகப்படுத்த பரஸ்பரம் இருவரும் தங்களை அறிமுகப்படுத்தி கொண்டு இருவரும் பேச துவங்க அனைவரும் உள்ளே சென்றிருந்தனர். கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் சென்றிருக்க இறங்கி உள்ளே செல்லும் போது அனைவரும் விஹானிடம் சொல்லிவிட்டு செல்ல ஆறு மட்டுமே அவன் இருந்த பக்கமாக கூட பார்க்காமல் சென்றிருந்தாள். அதை நினைத்து கொண்டே அரவிந்திடம் விடை பெற்று காரின் கதவை திறந்தவனின் பார்வை ஏக்கத்தோடு மெயின் கேட்டின் மீது பதிந்தது. சரியாக அதே நேரம் அவனின் தேடுதலுக்கு சொந்தக்காரி வெளியே ஓடி வந்தவள் அரவிந்தின் காதில் ஏதோ கிசுகிசுக்க அவனும் ஆறுவிடம் தலையசைத்தபடியே ஆதியை எழுப்பி உள்ளே கூட்டிட்டு போகும்போது ஆறு மொபைலை காரிலேயே விட்டுட்டாளாம், எடுத்துக்கட்டுமா என்றான் விஹானிடம். காரின் கதவை திறந்து கொண்டு விஹான் நிமிர்ந்து தன் முன் நின்றிருந்த அரவிந்திடம் தாராளமாக எடுத்துக்க சொல்லுங்க, நான் ஒன்றும் அப்படியே கடத்திட்டு போயிட மாட்டேன் என சிறு கிண்டலோடு கூறினான். இந்த கிண்டல் பேச்சை சற்றும் எதிர்பார்க்காததால் முதலில் அதிர்ந்தவன் பின் சுதாரித்து, ஓ தாராளமாக கடத்திட்டு தான் போங்களேன், உங்கள் மாமா பொண்ணு தானே, உங்களுக்கு இல்லாத உரிமையா என அவனும் கேலியில் முடிக்க அரவிந்திடமிருந்து இத்தகைய எதிர்பார்க்காதவன் ஒற்றை புருவ பதிலை தூக்கலுடன் ஆச்சரியமாக பார்த்து ஹஹஹா என அதிசயமாக சிரித்தபடியே, இப்படி ஒரு மச்சான் கிடத்துட்டா போதும், யாருக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது என அவனை நோக்கி கண் சிமிட்டியபடியே காரில் ஏறி தன் வழக்கமான வேகத்தை அதில் செலுத்தினான். இவர்களின் கிண்டலுக்கு காரணமானவளோ இருவரையும் கொலைவெறியோடு முறைத்து கொண்டு நின்றிருந்தாள். பின் திரும்பி வீட்டிற்குள் செல்ல முற்பட்டவனை அரவிந்த், என்னடி மச்சான்னு சொல்லிட்டு போறான், நடக்குதா என்ன, அதற்கான ஏற்பாடுகள் என்றால் ஆறுவே ஆராய்ச்சி பார்வையில் பார்த்து கொண்டே. அதில் இன்னும் வெறியானவள், ஆமாம் இப்போ அது ஒன்று தான் குறையுது, செம்ம வெறியில் இருக்கேன், ஏதாவது பேசுன கடிச்சு வச்சிருவேன், ஓடி போயிரு பக்கி என்றாள். அவள் வார்த்தைகளில் மரியாதை தேர்ந்ததை கண்டதுமே அவள் கோபத்தில் இருக்கிறாள் என தெரிந்து கொண்டவனும் அதற்கு மேல் அவளை எதுவும் கேட்காமல் உள்ளே சென்றான். ஏனெனில் ஆறு மற்ற நேரங்களில் எந்த அளவிற்கு மரியாதை கொடுத்து அழைக்கிறாளோ அதற்கு நேர்மாறாக கோபம் வந்தால் மரியாதையை காற்றில் பறக்க விட்டு விடுவாள் என்பது அவளின் உடன் பிறந்தவனுக்கு நன்றாக தெரியுமே. அடுத்த நாள் காலை மீண்டும் மைதிலி வீடு செல்ல தயாரானவர்களை வெட்டவா குத்தவா என பார்த்து கொண்டிருந்தாள் ஆறு. அதற்கு காரணம் அவர்கள் மட்டும் செல்லாத அவளையும் அழைத்ததுதான். அங்கிருந்து அப்படியே மாலை ரிசப்ஷன் முடிந்து மறுநாள் காலையில் கல்யாணம் முடிந்து அதன் பிறகே வீடு திரும்ப பிளான் செய்திருந்தனர். நோ, நான் இங்கிருந்து ஈவினிங் ஃபங்க்ஷனுக்கு வர என மறுத்தவளை அழகாக மைத்திலியிடமும் அவரின் மகள்களிடமும் கோர்த்து விட்டு தங்கள் கடமை முடிந்தது என்பது போல தயாராகி நின்றிருந்தவர்களை கண்டு அவளால் முறைக்க மட்டுமே முடிந்தது. ஏனென்றால் அவளால் மைத்திலியை எதிர்த்து பேசவோ மறுத்து பேசவோ முடியாது. அவர் இவளின் மேல் வைத்துள்ள பாசம் அப்படி. சிறுவயதிலிருந்தே மைத்திலிக்கு ஆறு எப்போதுமே கொஞ்சம் ஸ்பெஷல் தான். தன்னை தவிர அனைவரும் ஒரே கட்சியாக நின்று இந்த முடிவை எடுத்து இருப்பதை எதிர்க்க முடியாமல் அங்கு காத்திருக்கும் அடுத்த அதை எதிர்த்து தெரியாமல் கிளம்பி சென்றாள். விஹான் இரவே மைத்திலியை பேசி குழப்பி கல்யாண பெண்ணின் தங்கையாக லட்சணமாக பூர்ணி சிலை உடுத்துவதுதான் சரி என அவரின் வாயாலேயே ஒத்துக்கொள்ள வைத்திருந்தான். அவரும் காலையிலேயே பூர்ணியிடம் இதை கோர அதிர்ந்தவள் முடியவே முடியாது என மறுக்க மைதிலி கெஞ்சலோடு வற்புறுத்தி கொண்டு இருக்க தனக்கும் இதுக்கும் சம்பந்தமில்லை என்பது போல பேப்பரை விரித்து பிடித்து கொண்டு அமர்ந்திருந்தவனின் கண்கள் மட்டுமே அதில் இருந்தது.
எத்தனையோ எடுத்து சொல்லியும் ஒத்துக்கொள்ள மறுத்தவளைக் கண்டு ஒரு நிலைக்கு மேல் சலித்தவர் சரி போ என சொல்ல நினைக்க, அவரின் சோர்ந்த முகத்தைக் கண்டு ஒத்துக்கொள்ளலாமா என பூர்ணி யோசிக்க, அவளின் மனதை சரியாக கணித்தவன் இப்போது தான் பேச வேண்டிய அவசியத்தை உணர்ந்து, ஆமாம்மா, ஃபர்ஸ்ட் டைம் கட்டுறா இல்லையா, தனியாக கட்ட அவளுக்கு ஒரு மாதிரி இருக்கும் இல்லை, அதே அவ வயசுல கூட யாராவது கட்டினா ஒரு கம்பெனியாக இருக்கும் என அழகாக எடுத்து கொடுக்க, அப்படி யாருப்பா இருக்காங்க என்றார் மைதிலி சலிப்பாக, காலையிலிருந்து பூர்ணியோடு போராடிய கலப்பில். அப்போது பூர்ணி சட்டென்று ஆறு இருக்காளேம்மா என்றால் முகம் பளிச்சிட, தன் பிளான் பழித்ததை நினைத்து தனக்குள்ளாகவே சிரித்து கொண்டவன் மீண்டும் அமைதியாகிவிட, ஆறுவோடு இணைந்து சேலை கட்ட சட்டென்று ஒரு ஆர்வத்தில் பூர்ணி குதூகலிக்க, போடி அன்னிங்க 2 நாளாக அவ கூட போராடி பார்த்துட்டாங்களாம், முடியாதுன்னு சொல்லிட்டா என்றார் இது வேலைக்கு ஆகாது என்ற பாவனையுடன். என்னம்மா இப்படி சொல்லிட்ட, உன் செல்ல அண்ணன் பொண்ணு நீங்கள் கொஞ்சிக்கிறதும் அவள் உன் பேச்சை மட்டும் கேட்குறதும் அப்பப்பா கண்கொள்ளா காட்சியாக இருக்குமே என கிண்டலில் இறங்க, அதை கேட்டு புன்னகைத்தவர், இப்போதாண்டி குழந்தைய பேசி இங்கே வர சம்மதிக்க வச்சேன், மறுபடியும்னா அழுதுடுவா என்றார் பரிதாபமாக. அச்சச்சோ, ரொம்ப தான் பாசம் பொங்குது, வேணாம்னா போ என பூர்ணி முறுக்கி கொள்ள, இருடி வரட்டும் பேசி பார்க்குறேன் என சமாதானம் செய்தார் மைதிலி. அனைவரும் வந்து இறங்க, மற்ற வேலைகளில் கவனத்தை செலுத்தி கொண்டிருந்தவர் கொஞ்ச நேரம் கழித்து மெல்ல பேச்சை எடுக்க, ஒரேடியாக மறுத்தவளை ஏதேதோ சொல்லி கெஞ்சி கொண்டு இருக்க, அவளோ அதற்கு மேலாக கெஞ்சி தப்பிக்க முயன்று கொண்டிருந்தாள். கஜினி முகமது போல் மைதிலி விடாமல் படையெடுத்து ஒரு வழியாக 2 மணி நேரத்திற்கு பிறகு அவளை சமாதானமாக தலையசைக்க வைத்திருந்தார். அவருக்காக மனமே இல்லாமல் பாவம் ஆர்வம் தலையசித்திருந்தாள். ஆனால் இனி இப்படித்தான் அவன் நினைப்பதை தன் மூலம் நிறைவேற்றி கொள்ள தன்னை ஒவ்வொரு விஷயத்திலும் தலையசைக்க வைப்பான் என்று அவளுக்கு தெரியவில்லை. பாவம். இங்கே தலையசைத்து சம்மதித்தவள் மெல்ல பூர்ணியிடம், பூரி இன்னைக்கு ஈவினிங் ஃபங்க்ஷன், இனி எங்கிருந்து நம்ம சாரீ எடுத்து ஃப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி என வலிக்க, அவளோ அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லடி, அண்ணா கிட்ட சொன்னால் போதும் என்றாள் இலகுவாக. ஆமாம், இவன் பெரிய வீராதி வீரன் என மனதிற்குள் நொடித்து கொண்டு ஆறு அமர்ந்து இருக்க, பூர்ணி சென்று விஹானிடம் ஏதோ சொல்லவும் அதற்காகவே காத்திருந்தவன் அதை வெளியில் காட்டி கொள்ளாமல் சம்மதமாக தலையசைத்து ஃபோனை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து நகர்ந்தான். அடுத்த அரை மணி நேரத்தில் பிரபல ஆடை வடிவமைப்பாளர் நேத்ரா குமார் தன் உதவியாளரோடு வீட்டிற்குள் நுழைந்தார். அவரை இதுவரை டிவியிலோ இல்லை ஏதாவது பத்திரிகை பேட்டிகளிலோ மட்டுமே பார்த்திருந்த ஆதியும் ஆறுவும் வியந்து பார்த்திருக்க, அவரோ விஹானிடம் பவ்யமாக பேசிக்கொண்டிருந்தார் என்பதை விட அவன் ஏதோ சொல்ல அதற்கு தலையசைத்து கொண்டிருந்தார். இவர்கள் முன்னால் கடை விரிக்கப்பட்டிருந்த சேலைகளில் அழகு கண்ணை பறிக்க, எதை எடுப்பது என தெரியாமல் முழித்து கொண்டிருந்தார்கள். அதன் பளபளப்பும் தரமும் அதன் விலையை பறைசாற்ற இவ்வளவு காஸ்ட்லியானதை எடுக்க தயங்கி ஒவ்வொன்றாக மறுத்து கொண்டிருந்தாள் ஆரோ. அவளையே மற்றவர்கள் அறியாமல் கவனித்து கொண்டிருந்தவனுக்கு அவளின் மனது புரிய, மைதிலியை வைத்து இருவரும் ஒரே டிசைன் புடவையை வேறு வேறு நிறங்களில் கட்டுங்கள், அதுதான் அழகாக இருக்கும் என அவரின் வாயால் சொல்ல வைத்திருந்தான். ஒரு கட்டத்தில் இதை தவிர்க்க முடியாமல் ஆர்வம் அதே போல் செய்ய ஒத்துக்கொண்டு பூர்ணியோடு இணைந்து தேர்வு செய்து கொண்டிருந்தாள். இவற்றையெல்லாம் அருகில் இருந்து கண்ட ஆதி, இத்தனை பெரிய டிசைனரின் ஆடையை தானும் உடுத்த ஆசையில நானும் சேலைதான் கட்டுவேன் என அடம்பிடிக்க தொடங்கினாள். அனைவரும் அவளை அடக்க முயல, அவளை மட்டும் கட்ட சொல்றீங்க, என்னை மட்டும் வேணான்னு சொல்றீங்க என அவளின் குழந்தைத்தனம் புரிய, உனக்கு சாரி தான் வேணுமா, இல்லை இவங்க டிசைன் பண்ண டிசைனர் சல்வாரா இருந்தாலும் ஓகேவா என்றான் விகான். அதை கேட்டு குதூகலித்தவள், எனக்கு சாரி எல்லாம் வேணாம், வாக், சல்வாரே ஓகே அத்தான் என அப்படியே பல்டி அடித்தாள். அதை கேட்டு பெரியவர்கள் அனைவரும் சிரிக்க, அவர்களை போலியாக முறைக்க தொடங்கினாள் ஆதி. பிறகு ஒரு வழியாக இருவரும் ஒரே டிசைனில் வெவ்வேறு நிறத்தில் உள்ள சேலையை தேர்ந்தெடுத்து முடிக்கவும், பூர்ணி எடுத்த சேலைக்கு அவள் எந்த மாதிரியான டிசைனில் பிளவுஸ் வேண்டும் என்று விரும்புகிறாள் என கேட்டு அதன்படி அளவுகளை எடுத்து குறித்து கொண்டார் நேத்ரா. ஆறு தேர்ந்தெடுத்த சேலையின் கலரை ஏதோ ஒன்று சொல்லி மாற்றிக்கொண்டே இருந்தவர் கடைசியாக 4வதாக அவள் கையில் எடுத்த சேலைக்கு விஹானிடமிருந்து வந்த கண்ணசைவில் ஓகே செய்தார். அதற்கு தகுந்தாற்போல் மேட்சிங் ஜுவல்லரி எல்லாம் அவரே கொண்டு வந்து இருக்க, அனைத்து வேலைகளும் விரைவாகவே முடிந்தது. இன்னும் 2 மணி நேரத்தில் பிளவுஸ் தைத்து கொடுப்பதாக சொல்லி சென்றவர் அதே போல கொடுத்தும் விட்டார். மாலை திருமண வரவேற்பிற்கு அனைவரும் தயாராகினர். விஹான் பிரவுன் நிற பிளேசர், அதே நிற பேண்ட், கருப்பு நிற சட்டையும்
அதே நிற ஷூவும் அணிந்து இளவரசனின் கம்பீரத்தோடு தயாராகி வர, அதே நிற டிசைனர் சேலை அணிந்து அதற்கு பொருத்தமான மேட்சிங் ஜுவல்லரி அணிந்து அளவான ஒப்பனையில் அழகிய இளவரசியாக தயாராகி வந்தாள் ஆரு. பூர்ணியும் அதே டிசைனில் பர்பிள் நிற சேலையில் தயாராகி வர, தங்கள் மகள்கள் முதல் முறையாக சேலையில் வந்ததில் அவர்களின் அழகில் தங்களை மறந்து ரசித்து கொண்டிருந்தவர்களின் கண்களுக்கு இந்த ஆடைகளின் நிற ஒற்றுமை படாமலேயே போனது. ஒருவரை தவிர கோலாகலமாக நடைபெற்று கொண்டிருந்தது திருமண வரவேற்பு. இருவருமே பெரிய இடத்தை சேர்ந்தவர்கள் என்பதால் கூட்டம் நிரம்பி வழிந்தது. பூஷிக்கு அருகில் மணப்பெண்ணின் தோழியாக பூர்ணியையும் ஆருவையையும் மேடையில் நிற்க வைக்க, ஏற்கனவே முதல் முறையாக சேலை கட்டியதால் ஒரு அவஸ்தையுடனேயே நின்று கொண்டிருந்தவள் மேடையில் ஏற்றி நிற்க வைத்ததிலிருந்து ஏதோ துணிக்கடை இருக்கும் பொம்மை போல எல்லோரும் தன்னை பார்ப்பதாகவே உணர்ந்தாள். தனக்கு இது எப்படி இருக்கிறது என ஒவ்வொருவரிடமும் கேட்டுக்கொண்டிருந்தாள். அனைவரும் அழகாக இருப்பதாகவே சொன்னாலும் ஏனோ ஒரு தயக்கமும், இது சரியாக பொருந்தவில்லையோ என்ற எண்ணமே ஓடிக்கொண்டிருந்தது. ஒருவன் தன்னை விழுங்கி விடுவதைப் போல பார்த்து கொண்டும் அணு அணுவாக ரசித்து கொண்டிருப்பதையும் அறியாமல் அவ்வப்போது ஏதோ உறுத்தல் தோன்ற சுற்றி முற்றி பார்வையை சுழற்றியவளுக்கு எதுவுமே வித்தியாசமாக கண்ணில் படவில்லை. அவள்தான் மற்றவர்கள் கவனத்தை ஈர்க்காமல் பார்ப்பதில் வல்லவனாயிற்றே. ஆனால் இது வேறு அவளை உறுத்தி கொண்டு இருந்தது. அனைவரும் தன்னையே வேடிக்கை பார்ப்பதாக. அரவிந்த், அம்சா, வேந்தன், பூர்ணி, அவ்வளவு ஏன் பூஜிதா முதற்கொண்டு அனைவரிடமும் கேட்டு திருப்தி அடையாதவள் நந்துவின் வருகைக்காக காத்திருந்தாள். ஏனோ சிறு வயதில் இருந்தே அவன் சொன்னால் சரியாக இருக்கும் என்று இவளுக்கு ஒரு எண்ணம். மற்றவர்களைப் போல் கிண்டல் கேலிகள் எதுவும் சொல்லாமல் உண்மையை சொல்லி அதில் ஏதாவது மாற்றம் செய்தால் இன்னும் அழகாக இருக்கும் என்று தோன்றினாலும் தெளிவாக எடுத்து சொல்வான். அதனாலேயே மேடையில் இருந்தவள் அவனின் வரவேற்காக நொடிக்கு ஒரு தரம் வாசலையே பார்த்து கொண்டிருந்தாள். எங்கிருந்தாலும் அவளையே பார்த்து கொண்டிருந்தவனுக்கு அவளின் பார்வை செல்லும் திசையும் அது யாரையோ எதிர்பார்ப்பதும் நன்றாகவே தெரிந்தது. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் சென்று இருக்க வாசலையே நோக்கியவளிடம் அகமும் முகமும் மலர்ந்து போக விடுவிடுவென மேடையில் இருந்து இறங்கி வாசலை நோக்கி சென்றவள், அத்தா, என் ட்ரெஸ் எப்படி இருக்கு என்றாள் அவளோடு. நந்துவும் அவளை தலை முதல் பாதம் வரை ஒரு பார்வை பார்த்தவன், யாருடா இந்த தேவதை, எங்கள் வீட்டு பொண்ணு எங்கேம்மா என போலி ஆச்சரியத்தோடு கேட்கவும், என்ற சினுங்களோடு அவனை செல்லமாக அடித்தவள், எப்படி இருக்குன்னு சொல்லேன் என்றாள். உனக்கு என்னடா, ரொம்ப அழகா இருக்கு சேலை, உனக்கு அம்சமா பொருந்தி இருக்கு என்றான். சற்று தொலைவில் இருந்து இவர்களே வெறித்து கொண்டிருந்த விகான் அதே நேரம் அத்தான் என்ற கூவல் கேட்டு தங்கள் கவனத்தை ஆருவும் நந்துவும் திருப்ப, அங்கு விகானை அணைத்து கொண்டிருந்த மைக்ரோ மினி அணிந்த ஒரு அல்ட்ரா மாடர்ன் மங்கை தன்னை வந்து அணைத்து தியாவை விளக்க நினைத்தவனின் பார்வை ஆருவை ஒரு நிமிடம் விஷபத்துடன் அளந்தது. பிறகு அவளை பதிலுக்கு அணைத்தான். அடுத்த நொடி ஹாய் அத்தான் என காமினி இடது பக்கமாக வந்து அணைக்கவும் வேறு வழி இல்லாமல் அவளையும் இடது கையால் அணைத்து பிடித்தான். சரியாக அதே நேரம் அத்தான் என்ற குரலை கேட்டு ஆருவும் நந்துவும் திரும்பி பார்க்க, முட்டிக்கு மேல் உடை அணிந்திருந்த 2 பெண்கள் இரு பக்கமும் விகானை அணைத்தபடி நிற்க, அவனும் அவர்கள் இருவரையும் இடையோடு அணைத்தபடி ஆருவை வெறுப்பேற்ற வேண்டியே மயக்கும் புன்னகையுடன் மாயக்கண்ணனைப் போல் அவர்களோடு மிகுந்த ஆர்வத்துடனும் பேசுவதாக காட்டிக்கொள்ள முயன்ற காட்சியே கண்ணில் பட்டது. அதை கண்டு முகத்தை சுளித்த ஆரு, அத்தான் வா, நாம் அந்த பக்கம் போகலாம் என நந்துவை அழைத்து கொண்டு நகர்ந்து விட்டாள். ஆரு அங்கிருந்து நகர்ந்தது. இத்தனை பேர் முன்னால் அப்படி ஒரு ஆடையில் அவர்கள் வந்திருப்பது மட்டும் இல்லாமல் அவனை அனைவரின் முன்பும் அப்படி அணைத்திருந்தது பார்க்கவே சகிக்கவில்லை என்பதாலேயே. அது மட்டுமில்லாமல் மதியம் தான் அவன் ஆதியை உடைய விஷயத்தில் அழகாக கையாண்டதை கண்டு கொஞ்சம் கவனித்திருந்ததால், ஏனெனில் ஆதி எப்பொழுதுமே அடம்பிடிக்கும் ரகம். அவளை அரவிந்த் மற்றும் ஆரு நந்துவை அழகாக கையாளுவர்கள். அவளுமே இவர்களின் பேச்சை மட்டுமே கேட்பாள். அவளை இத்தனை இலகுவாக கையாண்டவனை பரவாயில்லையே என அவள் நினைத்திருக்க, அது தெரியாமல் விகான் அவனே தனக்கு மூடி விழா நடத்தி முடித்திருந்தான். ஆறு சென்றதை கண்ட விகானுக்கு என் மேலே இவளுக்கு எந்த ஒரு ஃபீலிங்கும் இல்லையா என ஆத்திரம் வர, அவளை வெறுப்பேற்ற வேண்டி அணைத்து பிடித்திருந்த தன் அத்தை மகள்களை உதறி விலக்கி சென்றான். விகான் திடீரென்று உதறவும் ஏன் என்று புரியாமல் திகைத்து இருவதும் விழிக்க, இவர்கள் பின்னாலேயே வந்த இவர்களின் அன்னைகளும் குழம்பி நின்றிருந்தனர். உள்ளே நுழைந்தவுடன் கம்பீரமாக நின்றிருந்த விகானை கண்டு பூஷியை மிஸ் செய்தது போல இவனையும் மிஸ் செய்திடக்கூடாது என்று நினைத்து கொண்டே வரவும் அவர்கள் பெண்கள் அந்த வேலையை செவனை செய்தனர். அதில் அதிசயத்திலும் அதிசயமாக விகானும் அமைதியாக இருந்தது மட்டுமல்லாமல் அவர்களோடு இனிமையாக பழகியதையும் கண்டவர்கள் என்னென்னவோ கற்பனைகள் காண
அவனோ திடீரென்ற விலகி செல்வதின் காரணம் புரியாமல் குழம்பி நின்றனர். அவர்களின் வருகையின் நோக்கமே பூர்ணியையும் விகானையும் எப்படியாவது தங்கள் பிள்ளைகளை மணந்து கொள்ள ஜெய்யிடம் சம்மதம் வாங்க வேண்டும் என்றே. ஏனெனில் இவர்கள் பூஜியின் நிச்சயத்தின் போது ஊரில் இல்லை. ஜெய் வேண்டுமென்றே அவரின் இரு சகோதரர்களும் குடும்பத்தோடு மலேசியா சென்று இருந்த வேளையில் நிச்சயத்தை வைத்திருந்தார். ஊர் திரும்பியவர்கள் செய்தியறிந்து போலி கண்ணீருடன் ஜெய்யிடம், நாங்கள் என்னென்னவோ ஆசை வச்சிருந்தோம், இப்படி நாங்கள் இல்லாத நேரமாக பார்த்து இப்படி அவசரப்பட்டுட்டியே என அழுதனர். ஜெய் கொஞ்சமும் அலட்டி கொள்ளாமல், இருவருக்கும் ஒருவரை ஒருவர் பிடித்து இருக்கும்போது நான் என்னக்கா செய்யட்டும், அவர்கள் வாழ்க்கை அவர் முடிவு என்று கூறினார். ஜெய்யின் சகோதரிகள் இருவரும் விகு பூர்ணி 2 பேருக்கும் எங்கள் பிள்ளைகளை கல்யாணம் செய்து கொடுக்க எங்களுக்கு வாக்கு கொடு என அழகாக கொக்கி போட்டனர். ஆனால் இவர்களையும் இவர்களின் பிளானையும் பற்றி நன்கு அறிந்த ஜெய், அது அந்த நேரத்தில் பார்த்துக்கலாம்க்கா, அப்படித்தான் நடக்கணும்னு இருந்து பிள்ளைகளும் விரும்பினா நான் என்ன தடுக்காவா போறேன் என்று தன் பிள்ளைகளின் மேல் உள்ள நம்பிக்கையில் கூறினார். அவர்களும் விடாமல் எப்படியோ பேசி பார்க்க, தொழிலில் எத்தனையோ பேரை சமாளித்தவருக்கு இவர்களை சமாளிப்பதா பெரியது. எவ்வளவு முயன்றும் அவரிடம் இருந்து சரி என்ற சொல் வராமல் போக இனி தாங்களே களத்தில் குதிக்க முடிவெடுத்தே குடும்பத்துடன் வந்திறங்கி உள்ளனர். இங்கு அவர்களை உதறிவிட்டு சென்ற விகானுக்கோ ஆத்திரமாக வந்தது. தன்னையும் தன் ஏமாற்றத்தையும் கட்டுக்குள் கொண்டு வர முயன்று அறைக்குள் குறுக்கும் நடுக்குமாக நடந்து கொண்டிருந்தவனுக்கும் மனம் கொஞ்சமும் மாறவில்லை. என்னை பற்றி அவளுக்கு கொஞ்சமும் கவலை இல்லையா? நான் யாரோட நெருக்கமாக இருந்தாலும் அதை பற்றி அக்கறை இல்லையா? ஆனால் என்னால் அப்படி இருக்க முடியவில்லையே. நீ யார் கூட நெருங்கி பழகினாலும் அவங்களை தும்சம் செய்ய தோணுதே, ஏன் உனக்கு அப்படி தோணவில்லை என்ற கேள்வியை தனக்கு தானே கேட்டுக்கொண்டவன் ஆறு இவனை கண்டு முகத்தை சுளித்து பார்த்து சென்ற காட்சி மனக்கண்ணில் வரவும், உன்னை வெறுப்பேற்ற தாண்டி அவர்களோடு பேசினேன் என்றான். ஏதோ எதிரில் அவளை இருப்பதாக சமாதானம் செய்வது போல் இறுதியாக அவள் கவனத்தை தன் பக்கம் திருப்ப முயன்றதில் அவளுக்கு தன்மேல் தவறான கருத்து வந்திருக்க வாய்ப்பிருப்பதை உணர்ந்தவன், அவள் மனம் மெல்ல மெல்ல என் பக்கம் சாயட்டும், ஆனால் என்னை பற்றி தவறான எண்ணம் அவள் மனதில் பதியக்கூடாது என்று முடிவுக்கு வந்தான். இனி இப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற முடிவுக்கும் வந்தான். அதன்படி அதற்கு பிறகு அவர்கள் யாரையும் தன் பக்கத்தில் கூட வர அனுமதிக்கவில்லை விகான். அவர்கள் இருவரும் இவனையே சுற்றி வந்து கொண்டிருந்தனர். ஆனால் அழகாக அவர்களை தவிர்த்து விட்டு கொண்டே இருந்தான். அதன் பிறகு ஹாலில் கவனத்தை பதித்தவனுக்கு அப்போதே அந்த வித்தியாசம் கண்ணில் பட்டது. அது அரவிந்தின் பார்வை அவ்வப்போது பூர்ணியை தழுவி செல்வதும் பூர்ணியின் கண்கள் அரவிந்தை ஆர்வத்தோடு வட்டமிடுவதுமாக இருப்பது. அதை கண்டவனுக்கு, ஆகா, நமக்கு சீனியர் இங்கே இருக்காங்க போலவே என நினைத்து கொண்டான். நேற்று இரவு அரவிந்தை மச்சான் என்று அழைத்த போது ஒரு நொடி அவன் முகத்தில் வந்த அதிர்ச்சியை கண்டவன், அரவிந்த் ஏதாவது கேட்டால் மாமன் மகனும் அத்தை மகனும் மாமா மச்சான் தானே என்று சொல்லி சமாளிக்க நினைத்திருக்க, அழகின் கடைசி வரை அப்படி ஒரு கேள்வி கேட்காததற்கான காரணம் இப்போது புரிந்தது விகானுக்கு. ஓஹோ, மச்சான் அப்படி எடுத்துக்கிட்டாரா என நினைத்து சிரித்து கொண்டான். ஆனால் விகான் அவர்கள் அறியாமல் வழக்கம்போல் இருவரையும் கவனித்த வகையில் இருவருக்குமே ஒருவர் மேல் ஒருவர் மற்றவருக்கு விருப்பம் இருப்பது தெரிந்தாலும் இதுவரை அவர்களை அதை வெளிப்படுத்தி கொள்ளவில்லை என்பதும் தெளிவாக தெரிந்தது. நமக்குத்தான் இந்த பூனைக்குட்டி புரிஞ்சுக்காம பிரச்சனை செஞ்சுக்கிட்டு இருக்கு, இவங்களுக்கு என்ன என புரியாமல் குழம்பியவன், சரி பார்ப்போம் என்று மனதில் நினைத்து கொண்டு மற்ற வேலைகளில் கவனத்தை செலுத்தினான். இரவு உணவு துவங்கவும் 6வை அழுத்த மைத்திலி, 6மா, ஸ்டோர் ரூம்ல ரிட்டன் கிஃப்ட் வச்சிருக்கோமே, அதை வெளியே எடுத்து வாசல் கிட்ட கொண்டு வந்து வைக்க சொல்லுடா. அப்படியே குழந்தைங்களுக்கு கொடுக்க வாங்கின கிஃப்ட் நீயே எல்லா குட்டீஸுக்கும் கொடுத்துடா என்றார். அதற்கு சரி என்று தலையசித்து ஸ்டோர் ரூம் நோக்கி சென்றவளையும் அவர்கள் பேசுவதையும் கேட்ட விகான் சற்று உள்ளடங்கிய பகுதியில் இருந்த அந்த பகுதிக்கு தனியாக செல்பவளையே பின்தொடர்ந்து சென்றான். அவளின் பின் சென்ற விகானை கவனிக்காமல் அங்கு ஸ்டோர் ரூமில் காவலுக்கு இருந்தவனிடம் அந்த 2 மூட்டைகளை கொண்டு சென்று வைக்கும் வேலையை கொடுத்து வெளியே அனுப்பினாள் ஆரு. அந்த காவலாளி வெளியேறவும் விகான் உள்ளே நுழைய அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று யோசித்தவளுக்கு பின் நினைவு வர சுற்றுமுற்றும் பார்வையை சுழற்றியவள் அவள் தேடியது கிடைக்கவும் மேல் ஷெல்ஃபில் இருந்த அதை எப்படி எடுப்பது என்று ஒரு நொடி தயங்கியவள் தான் சேலியில் இருப்பதை மறந்து அருகில் இருந்த நாட்காலியை இழுத்து போட்டு அதன் மேல் ஏறி நின்று அதை எடுக்க முயல அவளின் உயரத்திற்கு கொஞ்சம் கூட அது முடியாமல் போனது.
மேலே ஏறி நின்று எட்டாமல் போக யார் இதை கொண்டு போய் அங்க வச்சது என திட்டிக் கொண்டே குதிக்காலில் நின்று எம்பி எடுக்க முயன்றவள் அதுவும் முடியாமல் போக எந்த வளர்ந்து கெட்டவன் செஞ்ச வேலை இது என்றால் வாய்விட்டே. அந்த வளர்ந்து கெட்டவன் பின்னால் நிற்பது தெரியாமலேயே சேலையோடு நாட்காலி மேல் ஏறி நின்று குதித்து கொண்டிருந்தவனின் மெல்லிடை. இதனால் அவ்வப்போது விஹானின் கண்களுக்கு விருதாக செல்ல குட்டைச்சி என மனதிற்குள் கொஞ்சிக் கொண்டிருந்தவன் தன்னையும் தன் கட்டுப்பாடுகளையும் மீறி அவளை நெருங்கினான். ஏதோ ஆரவம் உணர்ந்து திரும்பியவள் அங்கு விஹானை எதிர்பாராததால் முதலில் அதிர்ந்து பின் அங்கிருந்து இறங்கி நினைக்கையில் சேலையில் இருப்பதை மறந்து குதிக்க அதில் தடுமாறி கீழே விழ முயல விஹான் கை நீட்டி அவள் விழாமல் பிடிக்க முயல அதற்குள் அவள் பின்னால் இருந்த சுவரில் சாய்ந்து தன்னை நிலைப்படுத்தி கொண்டாள். கைகளையும் நீட்டியபடி அருகில் நின்றிருந்தவனை ஒரு அந்நிய பார்வையில் அளக்க அந்த பார்வையை கண்டவன் தள்ளி நின்றான். இவன் எங்கே எப்போது இங்கு வந்தான், ஏன் வந்தான் என பல கேள்விகள் மனதில் எழ ஆராய்ச்சியோடு அவனை பார்க்க அந்த பார்வையின் அர்த்தம் நொடியில் புரிந்தவனுக்கு முகம் இறுகியது. அதே நேரம் அந்த அறையை கடந்து சென்ற நந்து கண்ணில் படவும் அத்தான் என அழைத்தாள். அவளின் குரல் கேட்டு உள்ளே எட்டி பார்த்தவனிடம் மேலிருந்த பார்சலை கை நீட்டி காட்டியவள் அதை எடுத்து கொடை என்றாள். அவனும் உடனே வந்து அதை எடுத்து கொடுக்கவும் குட் பை என தோளில் செல்லமாக தட்டி சொன்னபடியே வாங்கி கொண்டு வெளியேறினாள். அவளின் செய்கையில் பொங்கிய சிரிப்போடு வாள் என்றவரை திரும்பியவன் அங்கு நின்றிருந்த விஹானை பார்த்து ஒரு சிறிய மென்னகை புரிய ஏதோ வேலையாக இருந்தவனும் ஒரு சிறு தலையசைப்போடு புன்னகைத்தான். நந்து அங்கிருந்து வெளியேறியதும் மீண்டும் முகம் இறுக நின்றிருந்தான் விஹான். அவள் பார்வையில் இருந்தே அவள் மனதிற்குள் நினைப்பதை கண்டு கொண்டவன் அங்கு தான் ஏதோ வேலையாக வந்ததாக காட்டி கொண்டவன் வைத்திருந்த பொருட்களை சரிபார்ப்பது போல் திரும்பி கொள்ள அதற்கு பிறகு 6 நந்துவை அழைத்து கேட்டதை கண்டவன் உள்ளுக்குள்ளேயே இருக்க நான் கண்ணுக்கு தெரிய மாட்டேனோ, ஏன் இதை எடுத்து கொடுக்க சொல்லி என்கிட்ட கேட்டால் என்ன குறை, இதா போயிடுவ, திமிர் உடம்பெல்லாம் திமிர், ஆளாக்க சைஸ்ல இருக்கும்போதே இவ்வளவு திமிர், இருடு உன்னையே என்கிட்ட வந்து பேச வைக்கிறேன் என்று மனதிற்குள் அவளை வருத்தறுத்து கொண்டிருந்தான். அதே கோபத்தோடே அவள் பக்கம் கூட திரும்பாமல் இருந்தவனை நோட்டமிட்ட அவனின் 2 அத்தைகளும் திருப்திப்படுத்தி கொண்டனர். உள்ளுக்குள் அவர்களுக்கு இருந்த ஒரு சிறு பயம் நீங்கியது. புதிதாக 2 மாமன் மகள்கள் திருமணத்திற்கு வந்திருக்கவும் அவர்களிடம் மயங்கி விடுவானோ என்று அவனையே கவனித்து கொண்டிருந்தனர். அவனுக்கு தான் அதை எதையும் முகத்தில் காட்டாமல் மறைப்பது சாத்தியமாயிற்றே. அதை கண்டு அவன் அந்த பக்கம் கூட திரும்ப இருப்பதை கண்டு விஹான் எப்போதோ அவளிடம் தலை குப்புற விழுந்தது தெரியாமல் ஏமாந்து போயினர். ஒருவேளை இப்போதே கண்டுபிடித்திருந்தால் தன் வில்லத்தனத்தை துவங்கி இருப்பார்களோ என்னவோ. சிறு பிள்ளைகளுக்கான கிஃப்டை அவர்கள் இருக்கும் இடம் தேடி சென்று அவர்களோடு கொஞ்சி விளையாடியபடியே கொடுத்து கொண்டிருந்த ஆறுவை பார்க்கும் வரைக்குமே விஹானுக்கு அவள் மீதான கோபத்தை தாக்குப்பிடிக்க முடிந்தது. அவளின் அந்த குழந்தைத்தனமான குறும்பும் குதூகலத்திலும் தன்னை தொலைத்தவனின் மனம் அவளின் பின்னாலேயே சென்றது. காலை திருமண ஏற்பாடுகள் தடபுடலாக நடந்து கொண்டிருக்க அனைவரும் பரபரப்பாக இங்கும் அங்கும் அலைந்து வேலைகள் செய்து கொண்டிருக்க ஜெயின் சகோதரிகள் மற்றும் அவர்களின் புதவிகள் மட்டும் தங்களுக்கும் அதற்கு சம்பந்தமே இல்லாததை போல் முதல் வரிசையில் அமர்ந்து கொண்டு அடுத்த கட்ட நடவடிக்கைகளை பற்றி விவாதித்து கொண்டிருந்தனர். ஆண்கள் அனைவரும் பட்டு வேட்டி சட்டையில் தயாராகி இருக்க பெண்கள் பட்டு புடவையில் தயாராகி ஜொலி ஜொலித்து கொண்டிருந்தனர். முகூர்த்த நேரம் நெருங்கவும் மாங்கல்யம் இருந்த தட்டை ஆசீர்வாதமாக ஐயர் கொடுக்க அதை எடுத்துக்கொண்டு அந்த ஹால் முழுவதும் அடைந்த அனைவருக்கும் அச்சதையை கொடுத்தவள் பட்டுவெட்டி சட்டியில் கம்பீரமாக நின்றிருந்த விஹானை நோக்கி செல்ல கையில் மாங்கல்யம் இருந்த தட்டை ஏந்தியபடியே அழகு தேவதை என தன்னை நோக்கி வருபவளையே வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தவளின் கண்கள் அவளை தலை முதல் பாதம் வரை வருடி பின் மாங்கல்யத்தில் விஷமமாக பதிந்தது. ஆனால் கண்களில் ரேஃபான் அணிந்து நின்றிருந்தவன் காதில் போனை வைத்து கொண்டு நின்றிருந்தான். நிதானமாக யாருமறியா வண்ணம் ஹாலின் ஓரமாக நின்று கொண்டு அணுவாக அவளின் அழகை உள்வாங்கி கொண்டிருந்தவனுக்கு சட்டென்று ஒரு எண்ணம் தோன்ற அவளை கவனிக்காதது போல திரும்பி நின்று கொண்டான். விஹானிடம் செல்ல தயங்கியவள் ஆதியிடமோ இல்ல பூர்ணியிடமோ தட்டை கொடுத்து அனுப்ப நினைத்து அவர்களை தேட இவள் நேரம் இருவருமே மேடையில் நின்றிருந்தார்கள். மீண்டும் அங்கு சென்று அவர்களிடம் கொடுத்து அனுப்புவது இந்த நேரத்தில் சரியாக படாததால் அவனை நோக்கி தயக்கம் பாதி சலிப்பும் பாதியாக சென்றாள். தயக்கம் அவனிடம் இதுவரை பேசியதில்லை என்பதால் வர சலிப்பு இவனிடம் செல்ல வேண்டி இருக்கிறதே என்று அவன் மற்றவர்களிடம் எப்படி நடந்து கொள்கிறான் என்பது எல்லாம் விட ஏதோ ஒன்று அவளை அறியாமலேயே அவளை எற்றி நிறுத்தியது. விஹானிடமிருந்து அவன் அருகில் சென்று தட்டை நீட்டியவளை வேண்டுமென்றே கவனிக்காதது போல நின்று கொண்டிருந்தவனின் அருகில் அமைதியாக நின்று பார்த்தவள்
கொண்டிருந்தவள் அவன் திரும்பும் வழி தெரியாததால் மெல்ல குரலை செரும. அதற்கும் அவன் திரும்பும் வழி தெரியாததால் அவள் பார்வையில் படும்படி முன்னால் வந்து நின்றாள். அதற்கு மேலும் பார்க்காதது போல் நடிக்க முடியாததால் என்னவென்று புரியாமல் பார்ப்பது போல் கண்களில் கேள்வியோடு அவளை பார்க்க அவளோ அவனுக்கு புரிய வைக்கும் முயற்சியாக தட்டை பார்த்தாள். அப்போது புரிந்தது போலவே தட்டையும் அவளை மாறி மாறி பார்த்து நெற்றியை சுருக்கியவனை கண்டு பொறுமை இழந்தவள் நேரமாவதை உணர்ந்து எடுத்துக்கோங்க என்றாள். அவளையே தன்னிடம் முதன்முறையாக பேச வைத்தவன் தன் கள்ள சிரிப்பை தனக்குள்ளேயே மறைத்து கொண்டு ஒன்றும் தெரியாதவனை போன்று முகபாவனையோடு மாங்கல்யத்தில் பார்வையை பதித்தபடி எடுத்தா மட்டும் போதுமா இல்லை என்றபடி அவள் சங்கு கழுத்தை பார்வையால் வருடினான். இதென்ன கேள்வி என்பது போல அவனை பார்த்தவள் அச்சதையே எடுங்க, டைம் ஆச்சு எனவும் ஓ என்றபடி தோலை குலுக்கி கொண்டு கையில் எடுக்க அதற்காகவே காத்திருந்தவள் அங்கிருந்து வேகமாக விலகி சென்றாள். ஆரோ விஹானும் அவளை தொடர்ந்து மேடை ஏறி அவள் அருகில் சென்று நின்று கொண்டான். அனைவரின் ஆசையோடு திலீப் பூஜிதாவின் கழுத்தில் மாங்கல்யத்தை அணிவிக்க அனைவரும் அச்சதையை தூவி வாழ்த்த அப்போதான் அனைவருக்கும் கொடுத்தவள் கடைசி நேர பதட்டத்தில் அவள் எடுக்காததை உணர்ந்து முகம் சுருக்க அவள் முன்னால் ஒரு வலிய கரம் மீண்டு அச்சதையை நீட்டியது. அதை கண்டு விழி உயர்த்தியவள் அப்போதே தன் அருகில் விஹான் நிற்பதை அறிந்து அவனை பார்க்க விழிகளாலேயே எடுத்துக்கொள் என்றான். அவளும் தன் கை நீட்ட அதில் அச்சதையை கொஞ்சம் கொட்டினான். பின் இருவரும் அச்சதை தூவவும் அதற்குள் மற்றவர்கள் தூவி முடித்திருக்க இவர்கள் இருவர் மட்டுமே ஒன்றாக தூவினார்கள். அது ஆருவின் கவனத்தில் பதியாமல் போக ஆனால் விஹானின் மனதில் தன் தங்கை திருமணத்தில் சம்பதி சமயதராக வாழ்த்தியது போல சந்தோஷமும் நிறைவுமாக ஆழமாக பதிந்தது. பூஷியின் திருமணம் முடிந்து 1 மாதம் சென்றிருந்தது. ஒரு மாலை நேரம் கல்லூரி முடிந்து நண்பர்களோடு பொழுதை போக்கிவிட்டு வழக்கத்தை விட 1 மணி நேரம் தாமதமாக ஆறு வீடு திரும்பிக் கொண்டிருந்தாள். ஆறு காதில் மாட்டியிருந்த இயர்போனில் ஒலித்த பாடலிலேயே கவனத்தை வைத்தபடி அதை ரசித்து உள்வாங்கிக் கொண்டே வலது கையை கேட்டில் வைத்து திறக்க முயல அந்த பக்கம் இருந்து வலது கையால் கேட்டை திறக்க முயன்று கொண்டிருந்தான் விகான். அவனை அங்கு எதிர்பாராததால் ஒரு நொடி அதிர்ந்து நின்றவள் பின் மீண்டும் திறக்க முயல அவளை கண்டதும் ஆச்சரியத்தில் உயர்த்திய புருவத்தோடு அவள் திறக்க வழிவிட்டான் ஒரு சிறு தோல் குலுக்கலோடு மனதிற்குள் ஃபைனலி என்றபடியே. இப்படி ஒருவன் நிற்பதை கூட பொருட்படுத்தாமல் அவனை கடந்து உள்ளே சென்று பையில் இருந்த சாவியை எடுத்து கதவை திறந்தவளின் ஒவ்வொரு அசைவையும் பார்த்து கொண்டிருந்தவன் விருந்தோம்பல் தமிழர் பண்பாடு என்றான் சிறு நக்கல் தோணிக்கும் குரலில். வீட்டின் உள் நுழைய முயன்றவள் நின்ற நிலையிலேயே முகத்தை மட்டும் திருப்பி அவனை பார்த்தவள் அதிலிருந்த நக்கல் புரிய நாங்க தெலுங்கு என்று அதற்கு பதிலளித்தவள் வீட்டிற்குள் நுழைந்தாள். அவளின் நக்கலான பதிலில் குட்டச்சிக்கு கொழுப்ப பாத்தியா என வாய்விட்டு சொல்லியவனின் முகத்தில் கோபத்திற்கு பதிலாக புன்னகையே இருந்தது. எப்போதும் எங்கும் சிறு வயது முதலே ஒரு ஸ்டேட்டட் மெயின்டைன் செய்பவனுக்கு ஏனோ இவர்களிடம் மட்டும் அப்படி இருக்க தோன்றவில்லை. பதிலுக்கு பதில் வம்பிழுத்து வாயடிக்கவே ஆசை வந்தது. ஆனால் அவனுக்கு மட்டும் வந்து என்ன பயன்? அவளுக்கும் வர வேண்டுமே. அவள்தான் ஓரிரண்டு வார்த்தைகளோடு விஹானுடனான பேச்சை நிறுத்தி கொள்கிறாளே. முதன்முறையாக அங்கு வந்திருப்பவனை வரவேற்காமல் சென்றுவிட உள்ளே வர சொல்லி கூட அழைக்காமல் எப்படி செல்வது என்று வெளியவே நின்றிருந்தான். 1 மணி நேரத்திற்கும் மேலாக அவளுக்காக காத்திருந்தான் விஹான். லட்சுமி அம்மாளுக்கு ஒரு அக்கா உண்டு, பார்வதி அம்மாள். அவரின் கணவர் தில்லை நாயகம். இருவருக்கும் பிள்ளைகள் கிடையாது. மதுரையில் நல்ல வசதியோடு வாழ்ந்து வருகின்றனர். 6 மாதங்களுக்கு ஒரு முறை அக்காவை காண சென்று அங்கு 1 மாதம் தங்கியிருந்து விட்டு வருவார் லட்சுமி அம்மாள். வருடத்திற்கு ஒரு முறை அங்கு நடைபெறும் கோயில் திருவிழா நேரத்தில் பிள்ளைகள் பேரன் பேத்திகள் என்று மொத்த குடும்பமும் சென்று 10-15 நாட்கள் அவர்களோடு தங்கியிருந்து விட்டு வருவர். பிள்ளைகளின் விடுமுறை நாட்களில்தான் அங்கு திருவிழா என்பதால் சிறு வயதிலிருந்தே இது வழக்கம். அந்த நாட்களுக்காக அவர்கள் இருவரும் வருடம் முழுவதும் காத்திருப்பார்கள். 3 மாதங்களுக்கு முன்பு வழக்கம் போல அவர்களை காண சென்ற லட்சுமி அம்மாள் கால் வலிக்கு கீழே விழுந்தது. சிறு எறும்பு முறிவு ஏற்பட்டு முழு ஓய்வெடுக்க வேண்டிய நிலை. பயணம் செய்யக்கூடாது என்று டாக்டர் சொல்லிவிட அங்கேயே தங்கி இருந்துவிட்டு 2 நாட்கள் முன்புதான் இங்கு வந்தார். அவருக்கு இருக்கும் சர்க்கரை நோயின் காரணமாக கால் குணமாவது கொஞ்சம் தாமதமாக இப்போது கால் எவ்வளவோ பரவாயில்லை. அவரை 2 மகன்களும் சென்று அழைத்து வந்திருந்தனர். அதனாலே அவரால் பூஜிதாவின் எந்த விசேஷத்திலும் கலந்து கொள்ள முடியவில்லை. இன்று வெள்ளிக்கிழமை ஆதலால் மாதம் ஒரு முறை அகிலாவும் திருவேற்காடு செல்வது வழக்கம். லட்சுமி அம்மாள் இன்னும் சரியாக நடக்க துவங்காததால் அவரை தனியாக விட்டு செல்ல முடியாது என்று அவர்கள் போகாமல் இருக்க அவரும் எனக்கு ஒன்றும் இல்லைம்மா, நீங்கள் எல்லாம் செஞ்சு பக்கத்தில் எடுத்து வச்சுட்டு போங்க, வெளியே கதவை கூட பூட்டிட்டு போங்க, நான் இங்கேயே படுத்து இருக்கத்தானே போகிறேன் என்று பேசி அவர்களை சம்மதிக்க வைத்தார். அதன்படி அவர்களும் வீட்டில் அனைவரிடமும் ஒரு சாவி உண்டு என்பதால் வெளியே பூட்டி கொண்டு சென்றிருந்தனர். அது தெரியாமல் பாட்டியை பார்க்கும் சாக்கில் பேத்தியை பார்க்க
அவள் கல்லூரி முடிந்து வரும் நேரத்தை கணக்கிட்டு வந்திருந்தான் விஹான். ஆனால் அவனை பூட்டிய வீடே வரவேற்க, எப்படியும் இத்தனை பேர் இருக்கும் வீட்டில் யாராவது வந்து விடுவார்கள் என 1 மணி நேரத்திற்கு மேலாக காத்திருந்தவன் இனி காத்திருந்து பயனில்லை என்று நினைத்து வெளியேற முயல உள்ளே நுழைந்தவள் அவனின் காத்திருப்பின் நாயகி. சரியாக அதே நேரம் விகு, கண்ணா உள்ளே வா ராஜா என அன்பான அழைப்பு உள்ளிருந்து வரவும், அழைப்பது யார் என்று புரிய, அப்போதே அவரை பார்க்க வந்த நினைவு வந்தது நம் காதல் மன்னனுக்கு. சிறு சங்கடத்துடன் வீட்டிற்குள் நுழைந்தவனுக்கு வலது கையை நீட்டி பாட்டி இருந்த அறையை சுட்டி காட்டினாள் ஹாலில் நின்றிருந்த ஆரு. விஹானும் அங்கு செல்ல, இத்தனை வருடங்கள் கழித்து முதல் முறையாக கைக்குழந்தையாக பார்க்க வேண்டிய தன் பேரனை வளர்ந்த ஆண்மகனாக கண்டவரின் கண்கள் தலைமுறல் பாதம் வரை அன்போடு வருடி சென்றது. அவரின் அன்பையும் பாசத்தையும் தவிப்பையும் புரிந்து கொண்டவனும் ஆரம்பக்கட்ட தயக்கத்தை எல்லாம் விட்டு அவர் அருகில் இருந்த இருக்கையில் அமர்ந்து அவரின் கைகளை பிடித்து கொண்டு பேச துவங்கினான். விஹானின் கன்னம் வலித்து முத்தமிட்டவர், இந்த பாட்டியை பார்க்கணும்னே உனக்கு தோணலையா ராஜா என்றார் வேதனை குரலில். அவரின் குரலும் மனமும் சொன்ன செய்தியில் தன் தவறை உணர்ந்தவன் அன்போடு பேச, விரைவிலேயே இருவரிடையே ஒரு நெருக்கமும் பிணைப்பும் உண்டானது. 1/2 மணி நேரம் சென்றிருக்க அதற்குள் இருவரும் நன்றாகவே நெருங்கியிருந்தனர். அதை பார்த்து கொண்டே அந்த அறைக்குள் நுழைந்தவளின் கையில் பழச்சாறு அடங்கிய ட்ரே இருந்தது. அதற்குள் குளித்து வேறு உடை அணிந்து வீட்டில் இருக்கும் கேஷுவல் லுக்கில் இருந்தவளின் மேலேயே விஹானின் பார்வை பதிந்திருக்க, ஏதோ அந்த பார்வையை கண்ட பாட்டிக்கு புரிவதை போல் இருந்தது. ஆனால் ஆறு மறந்தும் அவனை பார்க்கவில்லை. அதுவும் அவரின் கவனத்தில் பட தவறவில்லை. பாட்டியிடம் ட்ரேயை நீட்டியவள் அடுத்து அவனிடமும் நீட்ட அமைதியாக எடுத்துக்கொண்டான். குடிமா உனக்குடா என்றார் பாட்டியின் கேள்விக்கு. எடுத்துக்கிட்டேன் லட்சு, ஹாலில் வச்சிருக்கேன் என்றவரை வெளியே செல்ல முயன்றவளை பார்வையால் பின்தொடர்ந்தவனை கண்டவர், நீயும் இங்கே எடுத்துட்டு வாயேண்டா என்றார். நோ லட்சு, நான் அங்கே டிவி பார்க்கிறேன் என்றபடியே வெளியேறியவளை ஏமாற்றத்தோடு பார்த்திருந்தான் விஹான். அடுத்த 1/2 மணி நேரத்தில் அவனும் கிளம்பி சென்றுவிட, அதன் பின் பாட்டியின் அறைக்கு சென்றவள், என்ன லட்சு, பெரிய மனுஷங்க ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் கிடைச்சிருக்கு போல என கிண்டல் செய்ய, அவன் எவ்வளவு பெரிய மனுஷனாய் இருந்தாலும் என் பேரண்டி என அவரும் பெருமை பேச, ஓ இந்த திடீர் பேரனுக்கு இத்தனை வருஷமும் என்ன அம்னீஷியாவா என்றால் கிண்டலாக. விஹான் செல்லும் வரை உள்ளே வராமல் இருந்தவள் அதற்கு பிறகு வந்து மற்றவர்கள் எல்லோரும் வரும் வரை அவரோடு அமர்ந்து பேசி கொண்டிருக்க, ஆறு விஹானை தவிர்ப்பது நன்றாகவே அவருக்கு புரிந்தது. ஆனால் அது ஏன் என்றுதான் புரியவில்லை. இப்படியே நாட்கள் செல்ல அவ்வப்போது ஆறுவே அவளே அறியாமல் கல்லூரி செல்லும் நேரத்தில் பார்த்து சென்று கொண்டிருந்தவனுக்கு எப்படி இவளை வழிக்கு கொண்டு வருவது என்பதே மனதில் ஓடிக்கொண்டிருந்தது. அவனாக சென்று காதல் சொல்ல நினைத்தவனுக்கு அவளுடைய தன்னுடனான ஒதுக்கம் அதை செய்ய விடாமல் தடை செய்ய, மற்றவர்கள் அவனைவரோடும் இயல்பாக பழங்குபவள் என்னிடம் மட்டும் காட்டும் இந்த விலகலுக்கான காரணம் என்ன என்று புரியாமல் குழம்பினான். அவ்வளவு ஏன், ஜெய்யிடம் கூட அவள் இயல்பாக பழகுகிறாள். அப்படியென்றால் இதற்கான காரணம் என்னவாக இருக்கும் என்று யோசித்தவனுக்கு அதற்கான விடைதான் கிடைக்கவில்லை. ஆனால் அவளாக தன்னிடம் காதல் சொல்ல வேண்டும் என்ற உறுதி மட்டும் இருந்தது. அது அத்தனை எளிதில்லை என்று அப்போது அவனுக்கு தெரியவில்லை. ஒரு நாள் மாலை அனைவரும் வீட்டில் இருந்தபோது அகிலா பிள்ளைகள் அனைவருக்கும் உடை எடுத்து வந்திருந்ததை எல்லோரிடம் பிரித்து கொடுக்க, அவர்களின் தேவையை கேட்டே வாங்கியிருந்ததால் அவர்களும் சந்தோஷமாக வாங்கி கொண்டனர். ஆறு அவளுக்கு பிடித்தமான பீச் நிறத்தில் இப்போது வந்துள்ள மாடலான பாதம் வரை நீண்டு பாதத்தை தொட்டும் தொடாமலும் அணியக்கூடிய வகையில் இருக்கும் சல்வாரை கேட்டிருந்தாள். அதையே அவரும் வாங்கியிருக்க, உடனே அணிந்து பார்க்கும் ஆர்வத்தோடு துள்ளி குதித்து அறைக்குள் நுழைந்து அணிந்து பார்த்தவளின் முகம் சுருங்கிவிட்டது. காரணம், அது பாதத்தை தொட்டும் தொடாமலும் இருக்க வேண்டியது போய் அவளின் உயரத்தின் காரணமாக பாதத்தை மீறி தரையில் புரண்டு கொண்டிருந்தது. கல்லூரியில் வரும் ஒரு கலை இலக்கிய விழாவிற்கு அணிந்து கொள்ள நினைத்து ஆசையாக வாங்கியவள் இப்படி ஆனதைக் கண்டு சினுங்கி கொண்டே கீழிறங்கி சென்றாள். அங்கிருந்தவர்கள் அனைவரும் அவளையும் அவள் உடையையும் பார்த்து சிரிக்க, அம்மா குட்டிச்சாத்தா என அலறினாள் ஆதி. அதில் ஆறு அவளை அடிக்க துரத்த இருவரையும் அரவிந்த் தடுத்து சமாதானம் செய்தான். பின் ஒரு வழியாக சமாதானமானவள் இப்படி ஆனதை எண்ணி பெரிதாக வருந்தாமல் அதோடு அதை விட்டுவிட்டாள். இதுதான் ஆருஷா. பெரிய ஆசைகளோ எதிர்பார்ப்போ கிடையாது. ஆறு எப்போதும் தன்னை சுற்றி இருப்பவர்களோடு அன்பாக பழகக்கூடியவள். அவளை தன் பக்கம் இழுக்க பொன்னோ பொருளோ தேவையில்லை. அன்பான வார்த்தைகளே போதும். உடை மாற்ற எண்ணி எழுந்து சென்று படியேறியவள் திடீரென்று உடையின் இரு பக்கமும் இரு கைகளால் விரித்து பிடித்து கொண்டு குழந்தையின் குரலில், பாப்பா பாடும் பாட்டு கேட்டு தலையே ஆட்டு என்று குழந்தை போல ஆடிக்கொண்டே பாடியவள், 3 பேரும் ஒன்று தானே, அம்மாவுக்கு கண்ணு தானே,
ஒன்னா விளையாடலாம் என அரவிந்த் ஆதிக்கு இடையில் அமர்ந்து கொண்டு பாட, அவர்களும் இவளை இரு பக்கமும் இருந்து தோளோடு அணைத்து கொண்டு அமர்ந்த நிலையிலேயே ஆடிக்கொண்டிருந்தனர். இதனை அகல்யா, லட்சுமி அம்மாள் மனநிறைவோடு பார்த்து கொண்டு அமர்ந்திருந்தனர். வெகு கண்ணா வாப்பா என்ற பாட்டியின் குரலில் திரும்பி பார்க்க, வாசட் கவி கைகளை பேண்ட் பாக்கெட்டில் விட்டபடி சாய்ந்து நின்று கொண்டிருந்தான் விகான். அவனை கண்டதும் நொடியில் அனைவரும் தங்கள் விளையாட்டுத்தனங்களை விட்டு எழுந்து வரவேற்க, ஆறுவை ஒரு ரசனையான பார்வையில் வருடியபடியே உள்ளே நுழைந்து அமர்ந்தவனை பாட்டி கவனித்து குறித்து கொண்டார். மற்றவர்கள் கவனிக்கும் முன்பு தன் பாவனையை மறைத்து கொண்டவனும் கொஞ்ச நேரம் இருந்து விட்டு பாட்டிக்காக வாங்கி வந்த மருந்துகளை அவரிடம் கொடுத்துவிட்டு வெளியேறினார். இப்போது இது வாடிக்கையாகி விட்டது. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் வந்து பாட்டியை பார்த்து விட்டு செல்வான். முதன்முறையாக தன்னை கண்ட போது அவர் தன் மீது கொண்டுள்ள அன்பு புரிந்து போக இத்தனை வருடங்களாக அவரை பார்க்காமல் இருந்ததை எண்ணி வருந்தியவன் அதன் பிறகு அவருக்காகவே பல நாட்கள் வந்து சென்றான். ஆறு வீட்டில் இருக்கும் நேரமாக பார்த்து வந்து ஒரு கல்லில் 2 மாங்காய்களை அடித்து கொண்டிருந்தான். அடுத்த முறை வந்த போதே அவருக்கு வீல் சேர் வாங்கி கொண்டு வந்து தந்து பெரிய மருத்துவரிடம் கூட்டி செல்ல நினைத்தவனுக்கு பலமான எதிர்ப்பு ஆறுவிடமிருந்து வந்தது. ஏன் உன்னை நிரந்தரமா நோயாளியாக்கிற எண்ணமா லட்சு? இல்லை, இங்க நாங்க உன்னை சரியா பார்த்துக்கிறது இல்லையா என நேரடியாக கேட்காமல் பாட்டியிடம் கேட்டுவிட்டு மாடி ஏறியவள் பணத்திமிர் என முணுமுணுத்து கொண்டே பல்லை கடித்து கொண்டே சென்றாள். தப்பா எடுத்துக்காத ராஜா, அவளுக்கு என் மேல பாசம் அதிகம்பா. என்னை வீல் சேரிலெல்லாம் அவளால் பார்க்க முடியாது. அதைத்தான் அப்படி சொல்லிட்டு போறா என்றவர், வேற டாக்டர் எல்லாம் வேணாம்ப்பா, இவரே நல்ல டாக்டர் தான் என்றார். இதில் இப்படி ஒரு பக்கம் இருக்கிறது என்று நினைக்காதவன் சரி என்று ஒத்துக்கொண்டதோடு இனி அவரின் மருந்து செலவை பார்த்து கொள்வதாக கூற, வேண்டாம் என தயங்கிய மாமிகளை, எனக்கும் அவங்களை பார்த்துக்க தோணாதா? இல்லை, அதுக்கான உரிமை எனக்கு கிடையாதா மாமி என கேட்டு அவர்களை சம்மதிக்க வைத்தான். விகான் சென்ற பிறகு சாப்பிட வந்தவள் அங்கு அரவிந்த் அவனை புகழ்ந்து பேசி கொண்டிருப்பதை கண்டு வெறியாக, ஆதியோ இப்பெல்லாம் விகு அத்தான் அடிக்கடி இங்க வர்றாங்க இல்ல என கேட்க, ஆமா, திடீர்னு பாட்டி மேல பாசம் பொங்கி வலியுதான். அதான் நீ வேணும்னா அதை ஒரு பாத்திரத்துல பிடிச்சி ஃப்ரிட்ஜில் வை என்றால் ஆத்திரத்தோடு. இவற்றையெல்லாம் கவனித்து கொண்டிருந்த லட்சுமி அம்மாளுக்கு கவலையாகி போனது. பேரனின் மனம் புரிந்ததால் ஆறுவின் பிடிமித்தமை அப்பட்டமாக தெரிய, இதை எப்படி சரி செய்வது என்ற கவலை அவரை பாடாய்படுத்தியது. காரணம், ஆறு மனதை மாற்றுவது அவ்வளவு சுலபம் இல்லை. மற்றவருக்காக பாசத்தினால் விட்டு கொடுப்பவள் தனக்கு என்று வரும்போது உறுதியாக நிற்பாள். 3 நாட்கள் கழித்து கல்லூரி முடிந்து வந்தவளை அழைத்த பாட்டி அவளிடம் ஒரு பார்சலை தர, அதை வாங்கி பிரித்தவள் இன்பமாக அதிர்ந்தாள். அன்று பெரியதாக இருந்த உடை இன்று அதைவிட அழகான டிசைனில் அதே கலரில் தன் மேல் வைத்து அளவு பார்த்தவளுக்கு அது கச்சிதமான அளவோடு இருப்பது கண்டு அத்தனை சந்தோஷம். வாவ் லட்சு, இது எப்படி என்றால் அவளின் சந்தோஷ துள்ளலில் ரசித்து கொண்டிருந்தவர், அத்தான் வாங்கி கொடுத்தாண்டாம் என்றார். அதில் துள்ளி குதித்தவள், அத்தான் எப்பவுமே ஸ்வீட் என்றார். நந்துவாக இருக்கும் என நினைத்து அவருமே அதனாலே முழித்தாக சொல்லாமல் விட்டிருந்தார். மதியம் இதை கொண்டு வந்து கொடுத்தவன், அன்னைக்கு நடந்த கலாட்டாவை பார்த்தேன் பாட்டி. ஒரு வேளையாக ஷாப்பிங் மால் போயிருந்தப்போ இதை பார்த்தேன். அதான் எனக்கு கூறி ஆறு இல்லாத நேரமாக பார்த்து கொடுத்து சென்றிருந்தான். ஆனால் இவருக்கு தெரியாததா? நிச்சயமாக இதற்காகவே சென்று வாங்கியிருப்பான் என்று. அதனாலேயே யார் கொடுத்தது என்று சொன்னால் அணியாமல் போகக்கூட வாய்ப்பிருக்கு என்று அவளை நன்கு புரிந்தவர் பாதியை மட்டும் சொன்னார். ஆறுவிற்காக பார்த்து எடுத்த உடையில் அவளை பார்த்து ரசிக்க நினைத்து அவள் அதை அணிந்து செல்லும் நாளை அறிந்து காலையில் அவளின் வருகைக்காக காரில் காத்திருந்தவனை ஏமாற்றாமல் அந்த உடையில் அழகிய மயிலென தயாராகி வந்தவளை கண்டவனால் அவள் மேலிருந்து கண்களை அகற்ற முடியவில்லை. அத்தனை அழகாகவும் அம்சமாகவும் பொருந்தி இருந்தது அது அவளுக்கு. சும்மாவே அவளை வட்டமிடும் அவன் கண்கள் இமைக்க மறந்து பார்த்திருந்தன. அவளுக்காக தேடி பார்த்து அவன் எடுத்து கொடுத்த முதல் உடை. முன்பு திருமணத்தில் சேலை எடுத்தது அவனாக இருந்தாலும் அதை தூர நின்று ஆடையும் கலரை மட்டுமே அவனும் தீர்மானித்திருந்தான். ஆனால் இது அப்படி இல்லை. அவனை தொட்டு தேடி எடுத்தது. அதில் அவளை பார்க்கும்போது ஏதோ அவளை தன் கை வளைவிற்குள் நிற்பதை போன்ற உணர்வு. அதற்கு ஏற்றால் போல் அவனின் மனதை சுணங்க வைக்கக்கூடாது என்றோ என்னவோ கல்லூரி பேருந்து ஏற இன்று அரவிந்தோடு வந்திருந்தாள். அவ்வப்போது நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அவளை இப்படி அவள் அறியாமலேயே வந்து பார்த்து அவன் வழக்கம். ஆனால் இன்று அவனால் அவள் பேருந்தில் ஏறியதும் திரும்பி செல்ல முடியவில்லை. அவளை மீண்டும் பார்க்கும் அவளை அடக்க மாட்டாமல் அவளுக்காக முன்பாக கல்லூரி சென்று கார் பார்க்கிங்கில் காத்து கொண்டிருந்தான். அவளும் வந்தாள். பேருந்திலிருந்து இறங்கி. அன்று விழா என்பதால் யாரும் அவசரமாக வகுப்புக்கு செல்ல முடியாமல் அங்கு நின்று பேசி கொண்டிருக்க
அது விஹானுக்கு ரொம்பவே வசதியாக போயிற்று. கண்களால் அவளை அணு அணுவாக ரசித்து அப்படியே இதயத்திற்குள் சேமித்து வைத்து கொண்டிருந்தான். அவனின் மோன நிலையை கலைப்பது போல் ஆருவின் அருகில் கையில் கார்டு மட்டும் பூவோடு வந்து நின்றான் ஒரு சீனியர் மாணவன். அவனையே வெறித்து பார்த்து கொண்டிருந்த விஹானின் கைகள் ஸ்டேரிங்கை நெறித்து கொண்டிருந்தது. அதே நேரம் கண்கள் யோசனையோடு ஆருவை அளவிட்டது. அவளின் ரியாக்ஷனை அறிய. ஆறு அவனிடம் எதுவோ சொல்வதும் அதற்கு அவன் தலைந்து பேசுவதும் இவள் சலிப்பாக அங்கிருந்து நகர முயல அதுக்கு வாய்ப்பளிக்காமல் வழிமறித்து இதோ இழித்து கொண்டே கூறுவதும் அவள் கோபமாக விரல் நீட்டி எச்சரிக்க அவன் கையில் இருந்த கார்டையும் பூவையும் தூக்கி எறிந்துவிட்டு அவளை நெருங்குவதும் அவள் ஏதோ சொன்னபடியே பின்னால் நகர்வதும் அவனும் கோணல் சிரிப்போடு முன்னேறுவதும் பின்னால் மரத்தில் மோதி ஆறு அதிர்ந்து நிற்பதும் அதை கண்டு ஒரு வெற்றி புன்னகையோடு நெருங்கி அவளின் முகம் நோக்கி குனிவதும் தெரிந்தது. அதில் பொங்கிய கோபத்தோடு ஆறு அவனை அறைய கை ஓங்க அவன் அதற்குள் தூரப்போய் விழுந்திருந்தான். ஓங்கிய கை அந்தரத்திலேயே நிற்க இது எப்படி என்று புரியாமல் தன் வலது பக்கம் திரும்பி பார்த்தவள் அங்கு ருத்ரமூர்த்தியாக நின்றிருந்த விஹானை கண்டு அதிர்ந்தாள். இத்தனை நாட்களாக அவனை ஸ்டைலாக கம்பீரமாக அமைதியான பணக்கார திமிர் பிடித்தவனாக மட்டுமே பார்த்தவள் கோபத்தில் கண்கள் சிவக்க அடக்கப்பட்ட ஆத்திரத்தில் முகம் சிவந்து நின்றிருந்தவனின் இந்த அவதாரம் அவளுக்கு புதிது. அதுவரை ஓங்கிவிட்ட ஒரு குத்தில் தூர போய் விழுந்தவனை வெறித்திருந்தவன் திரும்பி ஆருவை முறைத்து வீரமெல்லாம் வீட்டில் மட்டும்தானா என்றான் அடக்கப்பட்ட ஆத்திரத்தோடு. வார்த்தையை கடித்து துப்பி அவனின் இந்த புதிய அவதாரத்தில் மிரண்டு நின்றவள் இப்படி நேரடியான அவனின் கோப வார்த்தைகளில் மருள அதை கொஞ்சமும் சட்டை செய்யாமல் எழுந்து வெறியோடு தன்னை தாக்க வருபவனை கொஞ்சமும் பதட்டம் இல்லாமல் அசால்ட்டாக எட்டி ஒரு உதைக்க தூர பறந்து போய் மயங்கி விழுந்தவனையே அந்த கல்லூரி மாணவர்கள் கடைசியாக கண்டது. இப்படி அவளிடம் மட்டும் அமைதியாக வழியில் தன் மனதை புரிய வைக்க நினைத்து அவளையே தன்னை தேடி வர வைக்க நினைத்தவன் 6 மாதங்களுக்கு பிறகு நிகழ்ந்த ஒரு எதிர்பாராத நிகழ்வால் சட்டென்று முடிவெடுத்து 10 நாட்களில் அவளின் விருப்பமின்றியே அவளை மணந்து தன்னருகில் வைத்து கொண்டான். 6 மாதங்கள் சென்று இருந்தது. விஹான் 20 நாள் தொழில் பயணமாக அமெரிக்கா சென்று ஊர் திரும்பி இருந்தான். அவனுடைய பூனைக்குட்டியை பார்த்து 1 மாதத்திற்கு மேல் ஆகிறது. ஆருவிற்கு இது 3ஆம் வருடம். பிஇ படித்து கொண்டிருக்கிறாள். அப்போது அவளுக்கு பரீட்சை நேரம். எப்போது விஹான் சென்றாலும் அவளை பார்க்க முடியவில்லை. தன் அறையிலேயே படித்து கொண்டிருந்தாள். அவளை பார்க்காமல் எந்த ஒரு மாதமாக தவித்து போய்விட்டான். ஏதோ ஆறு பார்க்கும் போதெல்லாம் இவனிடம் அப்படியே காதல் வசனம் பேசுவது போலதான். இவனிடம் கொஞ்சி பேசிவிடவில்லை என்றாலும் அவளின் அருகாமையில் இருப்பது அவனை கண்களால் வளவாடி மனதிற்குள் நிரப்பிக் கொள்வதுமே விஹானுக்கு ஒரு சுகமாக இருந்தது. இப்போதும் அதுவும் இல்லாமல் தவித்து போனவன் மலம் முழுக்க அவளை காணும் ஏக்கமே. இவன் அறிந்தவரை அவளுக்கு பரீட்சை முடிந்து 2 நாட்கள் ஆகியிருக்க விடுமுறையில் வீட்டில்தான் இருப்பாள் என்பது தோன்ற ஊர் வந்து சேர்ந்தவன் தனக்கு இருந்த களைப்பையும் மீறி ஓய்வெடுக்க கூட தோன்றாமல் தயாராகி விட்டான். பூனைக்குட்டி என்னை ரொம்ப பாடா படுத்துறடி என்றபடியே இப்போது தான் வந்தவன் உடனே கிளம்பி கீழிறங்கி வரவும் அதை கண்ட மைத்திலி ரெஸ்ட் எடுக்கலையாப்பா என்றார் ஆச்சரியத்தோடு. நோ மாம், ஒரு முக்கியமான வேலை இருக்கு என பதிலளித்தவன் அப்போதே அவரும் வெளியே செல்ல தயாராக இருப்பதை கவனித்து நீங்கள் எங்கே காலையிலேயே கிளம்பிட்டீங்க என கேட்டவரை அங்கு அப்போதுதான் எழுந்து வந்து அமர்ந்து காஃபி அறிந்து கொண்டிருந்த பூர்ணியின் அருகில் சென்று அமர்ந்தான். மாமா வீட்டுக்கு தான்ப்பா என்றார் மைதிலி. நிமிர்ந்து பார்த்தவனுக்கு இப்போதே அவர் அலங்காரம் ஏதோ விசேஷத்திற்கு செல்வது போல இருக்க நெற்றியே சுருக்கியவன் மாம் இன்னைக்கு என்ன என்றான். நம்ம அரவிந்திற்கு இன்னைக்கு பொண்ணு பார்க்க போகிறோம் விகு என அவர் சந்தோஷ குரலில் கூற இவனும் மொத்தமாக அதிர்ந்து போய் தன் தங்கையை திரும்பி பார்த்தான். அப்போதே அவள் முகத்தில் இருந்த வேதனையும் சிவந்த கண்களும் கவனத்தில் பதிய இந்த விஷயம் அவளுக்கு முன்பே தெரியும் என்று புரிந்தது. வழக்கமாக தன்னை கண்டதும் வரும் உற்சாகமான பேச்சும் இன்று இல்லை என்பதை உணர்ந்தவன் என்ன திடீர்னு என்றான் அன்னையிடம். இல்லை, அரவிந்தனுக்கு ஜாதகத்தை எதேச்சியா பார்த்தப்போ அவனுக்கு 3 மாசத்துக்குள்ள கல்யாணம் செய்யணும், இல்லைன்னா அப்புறம் அது நடக்காம போக நிறைய வாய்ப்பு இருக்குன்னு சொன்னாங்களாம். அதான் அன்னிங்களோட பெரியம்மா பேத்தியை கேட்கறதுக்காக அவங்க வீட்டிலிருந்து வந்து பேசவும் இவங்களும் ஒத்துக்கிட்டாங்க என்றார். அதற்கு மேல் அங்கிருக்க முடியாமல் பூர்ணி எழுந்து சென்று விட விஹானுக்கு அடுத்து என்ன என்ற எண்ணமே மனதில் ஓட எத்தனை மணிக்கு என இன்னும் அரை மணியில் கிளம்பணும் எனவும் நானும் பாட்டியை பார்க்கணும், நானே உங்களை கூட்டிட்டு போறேன் என்றான். யோசனையோட தங்கையின் அறைக்கு சென்றவனை யாருமற்ற அறையே வரவேற்றது. நெற்றியே ஒரு நொடி சுருக்கியவன் பாத்ரூமில் இருந்து சத்தம் வரவே அப்போதுதான் உள்ளே வருவது போல் பூர்ணியை அழைக்க அவளும் இதோ வருவதாக சொல்லி முகத்தை துடைத்தபடியே வெளியே வந்தாள். அவனின் கண்களில் அழுததை சொல்லாமல் சொல்ல என்ன பண்றதா உத்தேசம் பூர்ணி என திடீர்னு கேட்ட அண்ணனை புரியாமல் பார்த்தவள் தன் படிப்பு முடிந்ததை
பற்றி கேட்பதாக நினைத்து பொட்டிக் வைக்கலாம் என்று ஐடியாவில் இருக்கேனா என்றாள். நான் கேட்டது அருவி விஷயத்தில் என்ன செய்யறத உத்தேசம் என்றான் அழுத்தம் திருத்தமாக. இதை கொஞ்சமும் எதிர்பாராதவள் நான் 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 என திணறி பின் நான் என்ன செய்யணும் என்றால் சமாளிக்க முயன்று. ஒன்றும் செய்யலைன்னா இப்படித்தான் அழுதுகிட்டே இருக்கணும் காலம் பூரா எனவும் அவனை அதிர்ந்து பார்த்தவளை கண்டவன், எனக்கு தெரியும், ஆனா எனக்கு புரியாதது ஒண்ணுதான். என்ன பிரச்சனை உங்களுக்குள்ள? ஏன் இன்னும் உங்க மனசை வெளிப்படுத்திக்கல என்றான் குழப்பத்துடன். விஹானுக்கு தெரிந்திருக்கிறது என்றதும் முதலில் அதிர்ந்தவள் பிறகு நேற்று விஷயம் அறிந்ததிலிருந்து யாரிடமும் சொல்லிக்கூட ஆறுதல் தேட முடியாத தவித்து கொண்டிருந்தவள் அண்ணனிடம் ஆறுதல் தேடி அலைக்களம் புகுந்தாள். அவனின் தோள் சாய்ந்து அழுது கரைந்தவளை சமாதானம் செய்து ஒரு வழியாக அழுகிய நிறுத்தியவன் என்ன பிரச்சனை என்று விசாரித்தான். அதானா எனக்கும் தெரியல. அவங்களுக்கும் என்ன பிடிச்சிருக்கு, அது எனக்கே நல்லா தெரியும். ஆனா ஏன் சொல்ல தயங்குறாங்கன்னு தான் தெரியல. அழுகை நின்றிருந்தாலும் குரலில் அப்பட்டமாக கவலையும் ஏக்கமும் வழிந்தது. சரி, அவன் சொல்லலன்னா என்ன? உனக்கு பிடிச்சிருக்கில்ல, நீ சொல்ல வேண்டியது தானே என்றான் இலகுவாக. இவனுக்கு எப்படி சொல்ல புரிய வைப்பது என்று பூர்ணிக்கு புரியவில்லை. ஆண்மகன் அவனே சொல்லாத போது நான் எப்படி சொல்றது என்ற பெண்களுக்கேயான நாணம் தடுக்க அதை சொல்ல தயங்கியவளை கூர்ந்து கவனித்து கொண்டிருந்தவனுக்கு ஓரளவு அவளின் மனநிலை புரிந்தது. சரி, அவனை உனக்கு இத்தனை வருஷமா தெரிஞ்சதை வச்சு நீ என்ன காரணமா இருக்கும் என்று ஏதாவது கெஸ் வச்சிருக்கியா என்றான். தெரியல என தலையசைத்தவள் ஒரு வேளை என தயங்க சொல்லு என்று ஊக்கினான். இது தானு தெரியல, ஆனால் நம்ம ஸ்டேட்டஸ் பார்த்து தயங்குறாங்க. இதனால் நமக்கு ஃபேமிலியில் ஏதாவது ப்ராப்ளம் வருமோன்னு யோசிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் என்றாள். நானும் இதைத்தான் நினச்சேன் என்றபடியே யோசித்தவன், ஆனால் அதுக்காக மனசில் இருக்கிறதை சொல்லாமல் மறைச்சி வேறு கல்யாணம் செஞ்சுக்குவானா அவன் என்றான் கோபத்தோடு. அவங்களை தப்பாக எதுவும் சொல்லாதனா, அவங்க அப்படி இல்லை என்றவளை கண்டு ஓஹோ என்றான் சிறிய புன்னகையோடு. நிஜமானா? அவங்க ரொம்ப நல்லவங்க என தொடங்கிய தங்கையை கண்டவன், தெரியுமா, அதனால தான் உங்களுக்காக பேசுகிறேன் என்றான். சிறிது நேரத்தில் மைதிலியை அழைத்து கொண்டு அரவிந்த் வீட்டிற்கு கிளம்பியவனுக்கு மனதில் கோபம் கனன்று கொண்டு இருந்தது வருங்கால மச்சானின் மேல். ஆனால் அங்கு விஹான் சென்றபோது யாரை கேட்டு முடிவு செஞ்சிங்கம்மா என்று அரவிந்த் இதற்கு சம்மதிக்காமல் வாதிட்டு கொண்டிருந்தான். 3 நாட்கள் அலுவலக பணியாக பெங்களூர் சென்று இருந்தவன் அப்போதே வீட்டிற்கு வந்திருந்தான். இல்லை, நாங்களாக தேடி போகவும் இல்லை, திருமணத்தை உறுதி செய்யவும் இல்லை. உன் திருமணம் பற்றிய பேச்சு வரவும் அவர்களாக வந்து கேட்கவும் சரியாக இருந்தது. அதான் என விளக்கிய அன்னையை கண்டு அதற்காக என்கிட்ட கேட்காமலேயே ஏற்பாடு செய்வீங்களாமா என்றான். உனக்கு பிடிச்சிருந்தாதான் அருவி, அடுத்த கட்ட ஏற்பாடு என புரிய வைக்க முயல இவருக்கு எப்படி புரிய வைப்பது என்று தெரியாமல் ஆற்றாமையோடு பார்த்து கொண்டிருந்தான். மனதில் ஒருத்தியை வைத்து கொண்டு சும்மா வேணும் சென்று வேறு பெண்ணை பார்க்க கூட அவன் மனம் ஒப்பவில்லை. இந்த வாக்குவாதங்கள் இங்கு நடந்து கொண்டிருக்க பெண் வீட்டினர் அழைத்து பெண் வேறு ஒருவரை விரும்புவதாக சொல்லி ஏற்பாட்டை நிறுத்தி கொள்ளலாம் என்றும் சிரமத்திற்கு மன்னிக்குமாறு கூற பிரச்சனை எதுவுமில்லாமல் சுமூகமாக முடிந்தது. அப்போதே திடீரென்ற ஏற்பாட்டால் அது அரவிந்திற்கு தெரியப்படாததும் அதனால் நடந்த குழப்பமும் புரிய அருவி மேல் பொங்கிய கோபம் விஹானுக்கு சற்று மட்டுப்பட்டது. அதன் பின்னே தன் மனம் கவர் பைங்கிலியை மனது தேட கண்களால் வீட்டை அலசியவனுக்கு அவளை தவிர அனைவரும் அங்கு தென்பட்டனர். அடுத்து என்ன செய்வது, எப்படி 3 மாதங்களுக்குள் திருமணத்தை நடத்துவது என்று அனைவரும் விவாதிக்க எப்படி என்ன சொல்லி தடுப்பது என்று குழப்பத்தோடு அரவிந்த் முழித்து கொண்டிருக்க அவற்றை அமைதியாக வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தான் விஹான். என்னதான் செய்கிறான் பார்க்கலாம் என்பது போல் அவனின் கண்கள் மட்டும்தான் தேடுதல் வேட்டையே தொடர அதை கண்டு கொண்ட பாட்டி ஆறு எங்கேடா என தெரியாதது போல் கேட்க அவ மாடியில் இருக்காள் அச்சுமா என்றாள் ஆதி. இதை கேட்டு விஹான் பாட்டியின் பக்கம் திரும்ப அவர் ஒன்றும் தெரியாதது போல் திரும்பி கொண்டார். மெல்ல அங்கிருந்து கலந்து மேலே ஏறி சென்றவன் காதில் அவளின் கலகலவென சிரிப்பு சத்தம் கேட்க யாரோடு பேசுகிறாள் என்ற யோசனை தோன்ற உடன் இருப்பது யாரென்று தெரியாமல் எப்படி செல்வது என தயங்கியவனுக்கு அவள் உதிர்த்த பெயர் காதில் விழ ஒரு அதிர்வோடு அங்கு நுழைந்தான். அங்கு ஆறு திரும்பி அமர்ந்திருக்க இவனுக்கு அவள் முதுகு தெரிந்திருந்தது. அவள் கையில் பிடித்திருந்த டேப்பில் வீடியோ காலில் புனித்துடன் பேசி கொண்டிருந்தாள். இது விஹான் கொஞ்சமும் எதிர்பாராதது. அவன் வெளிநாடு சென்று விட்டதால் பெரிதாக அவனை பற்றி சிந்திக்காதவன் வெறும் 1 நாள் பழக்கத்தில் இவ்வளவு தூரம் பழக்கம் ஏற்படும் என்று நினைக்காததால் அதிர்ந்து நின்றான். மாடிக்கு செல்லும் நுழைவாயிலேயே இவன் நின்றதால் இருவருக்குமே இவன் வந்தது தெரியாமல் போக அவர்கள் தங்கள் அரட்டையை தொடர்ந்து கொண்டிருந்தனர். அதிலிருந்து ஒருவித நெருக்கமே அவர்கள் பல நாட்களாக பேசுவது புரிந்தது. ஆறு பேசியதில் நட்புடன் கூடிய நெருக்கம் தெரிய புனித்தின் பேச்சில் டன்னாக காதல் வழிந்தது. அதை கண்டவனுக்கு அந்த டேப்பை பறித்து சுக்கு நூறாக உடைக்கும் வெறியல அதற்கு மேல் அங்கு நிற்காமல் விறுவிறு என இறங்கியவன் அதே வேகத்தில் மைத்திரியை அழைத்து கொண்டு கிளம்பிவிட்டான். அரவிந்த் பூர்ணி விஷயத்தில்
விஷயத்தை பற்றி மைதிலியிடம் சொல்லி தந்தையிடம் இன்று பேச நினைத்திருந்தவன் முடிவை மாற்றிக்கொண்டு அப்போதே சென்று தந்தையின் முன் நின்றான். மிகவும் முக்கியமான வேலையாக இருந்தால் மட்டுமே அலுவலக அறையில் இருக்கும் நேரத்தில் தன் முன் வந்து நிற்கும் மகனின் வரவை கண்டவர் தான் செய்து கொண்டிருந்த வேலையை தள்ளி வைத்துவிட்டு விகான் பேசுவதை கேட்க தயாரானார். பூர்ணிக்கும் அரவிந்துக்கும் மேரேஜ் பேசணும் டாட் என சுற்றி வளைக்காமல் நேராக விஷயத்திற்கு வர முதலில் இதை கேட்டு வியந்தவர், என்ன விகு திடீர்னு என்றார். அருவியின் ஜாதகத்தில் தொடங்கி அனைத்தையும் கூறியவன் அவனின் தயக்கத்தையும் கூற ஐ நோ என்றார் இலகுவாக. அவருக்குமே திருமணத்தில் சில நேரங்களில் அவர்களின் பார்வைகள் கண்ணில் பட்டிருக்க அவருக்கும் அருவியை பிடித்ததோடு மட்டுமல்லாமல் மறுப்பதற்கும் எந்த காரணமும் இல்லாமல் போக எதுவாக இருந்தாலும் அவர்கள் வாயால் வரட்டும் என்று காத்திருந்தார். அதை கேட்டு புன்னகைத்தபடி அமர்ந்திருந்தவனை கண்டவர் ஓகே முடிச்சிடலாம் என்றார். விகானின் முகத்தில் இருந்தே கண்டு கொண்டவர் வேறு என்ன என்றார். அப்படியே எனக்கும் ஆருஷாவுக்கும் சேர்த்தே மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிடுங்க டாட் என எந்தவித தயக்கமும் இல்லாமல் நேரடியாக கூறியவனை கண்டு அதிர்ந்தவர் வாட் என்றார். ஜெய்யுக்கு அது நிஜமான அதிர்ச்சி. அருவி பூர்ணி விஷயமாவது அவர் ஓரளவு ஊகித்ததும் எதிர்பார்த்ததும் இருந்தார். ஆனால் விகான் வாயிலிருந்து இப்படி ஒரு வார்த்தையை அவர் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவில்லை. நிஜமான அதிர்வோடு அவனை பார்த்தவர் இது விளையாட்டு விஷயமில்ல விகி என்றார். நானும் விளையாடலை டாட் என்றவனை கண்டவர் உன் லைஃப் ஸ்டைலுக்கு இதெல்லாம் செட் ஆகாத விகி என அவனின் ஒவ்வொரு விஷயத்திலும் ஸ்டேட்டஸ் பார்க்கும் சிறு வயது பழக்கத்தை மனதில் கொண்டு சொல்ல ஏன் என்றான் ஒற்றை சொல்லாக. அந்த பொண்ணு ரொம்ப நல்லவ அதான், ஆனால் உனக்கு செட் ஆகாது. வேண்டாம் என்றார். அந்த வீட்டு பொண்ணை நீங்கள் மட்டும் கல்யாணம் பண்ணலாம், நான் பண்ணக்கூடாதா? உங்களுக்கு செட் ஆகும், எனக்கு ஆகாதா என்றான் சற்று கேலி கலந்து. அதில் சற்று புன்னகை தோன்ற எங்கள் விஷயமே வேறு விகி, எங்களுக்குள்ள காதல் இருந்தது என மேலும் பேச முயன்றவரை எங்களுக்குள்ள காதல் இல்லைன்னு யார் சொன்னா என்றான். விகான் குரல் தடை செய்திருந்தது. இவன் என்ன இப்படி அதிர்ச்சி மேல் அதிர்ச்சி தருகிறான் என்று எண்ணியவர் எதில் விளையாடுறதுன்னு இல்லையா விகி என கடிய நான் ஏன் விளையாட போறேன் டாட் என்றான் கொஞ்சமும் அலட்டி கொள்ளாமல். பின் அவரை பேசி இருவரும் விரும்புவதாக நம்ப வைத்து அவரை சம்மதிக்க வைத்தவன் இரு திருமணத்தையும் சேர்த்து நடத்த சொல்ல அடுத்த ஆட்சேபனை கிளம்பியது அவரிடமிருந்து. சரி, நீ சொல்வது போலவே இருந்தாலும் அப்போ என்ன அவசரம்? இன்னும் ஆறுவிற்கு படிப்பு முடிய 1 வருஷம் இருக்கே, அது முடிந்ததும் வச்சுக்கலாம் என்றார். நோ டாட், அவ மேரேஜுக்கு அப்புறம் படிப்பை கண்டினியூ பண்ணட்டும் என்று தன் முடிவிலே நின்றவனை சற்றே பொறுமை இழந்து பார்த்தவர் அப்படி என்ன அவசரம் என்றார். அதற்கு பதில் சொல்லாமல் தலையை அழுத்த கோதி கொண்டவன் அவரை நேர் பார்வையாக பார்க்காமல் அவசரம்தான் டாடி என்றான் எங்கேயோ பார்த்தபடி. அந்த பதிலில் ஒரு நொடி நெற்றியை சுருக்கியவருக்கு அவன் காதல் மனம் புரிய அவனுக்கு சம்மதம் தெரிவித்தார். அண்ணன் தங்கை இருவரும் மீண்டும் இந்த திருமணத்தின் மூலம் நம் இரு குடும்பங்களுக்கும் இடையில் பிரச்சனை வரக்கூடாது என்று தயங்குவதாக கூறி இதை ஒரு அரேஞ்ச் மேரேஜ் போலவே நடத்த சொல்ல அதற்கு 1000 கேள்விகள் கேட்டு அதன் பிறகே பிள்ளைகளின் சந்தோஷத்திற்காக ஒத்துக்கொண்டார். அவருக்குமே அவர்கள் பயத்தின் பின் இருக்கும் நியாயம் புரிந்தது. முன்பு மைதிலியின் தாய் வீட்டினர் மேல் இருந்த கோபம் கூட அவருக்கு இப்போது இல்லை. அவர்களின் பக்கம் இருந்த நியாயத்தை பூஷிதாவின் திருமணத்தின் போது ஒரு தந்தையாக அவரும் அவர்களின் உணர்வுகளையும் புரிந்து கொண்டார். அதுவரை அங்கு செல்லாமல் இருந்தவர் திருமண அழைப்பிதழ் வைக்க நேரில் சென்றபோது அவர்கள் எந்த ஒதுக்கமும் தயக்கமும் இல்லாமல் மனதார வரவேற்று உபசரித்ததில் அவர்களிடையே ஒரு சுமூகமாக உறவு ஏற்பட தொடங்கியிருந்தது. ஜெய்யால் பெரிதாக உடனே எல்லோரோடும் ஒட்டிக்கொள்ள முடியவில்லை என்றாலும் ஓரிரு வார்த்தைகளை இயல்பாக பேசும் அளவு முன்னேறியிருந்தனர். அன்று மாலையே மனோ சகோதரர்களை சந்தித்த ஜெய் அருவியின் ஜாதகம் பற்றி கேள்விப்பட்டதாகவும் உடனே இப்படி ஒரு எண்ணம் தோன்றியதாகவும் கூறி பெண் கொடுத்து பெண் எடுப்பதை பற்றியும் பேச முதலில் இதை முற்றிலும் எதிர்பார்க்காமல் தயங்கியவர்கள் பிறகு பிள்ளைகளிடம் கேட்டு சொல்வதாக சந்தோஷமாகவே சம்மதித்தனர். ஜெய்யும் மைதிலியும் கிளம்பி சென்றதும் இருவரிடமும் கேட்க அருவி உங்கள் விருப்பம் என்று பொங்கிய சந்தோஷத்தை மறைத்து கொண்டு நல்ல பிள்ளையாக சம்மதிக்க ஆர்வோ முடியவே முடியாது என்று ஒரே வார்த்தையில் முடித்து கொண்டாள். அதுவரை இப்படி ஒன்று நடக்க வாய்ப்பே இல்லை என்று தன் விருப்பத்தையும் மனதையும் தனக்குள்ளே மறைத்து கொண்டிருந்த அருவி தானாக இப்படி ஒரு வாய்ப்பு தன்னை தேடி வந்ததை எண்ணி மனம் துள்ள தன் அறைக்குள் நுழைந்து பூர்ணிக்கு அழைத்திருந்தான். அருவியின் வீட்டிற்கு அன்னையும் தந்தையும் எதற்காக சென்றிருக்கிறார்கள் என்று கேள்விப்பட்டதிலிருந்து அவர்களின் வரவிற்காக படபடப்போடு காத்து கொண்டிருந்தவள் அருவியின் அழைப்பை கண்டு இன்பமாக அதிர்ந்தாள். இவற்றையெல்லாம் அருகில் இருந்து பார்த்து கொண்டிருந்த விகான் தங்கையின் சந்தோஷத்தை கண்டு நிம்மதி அடைந்தான். அவன் லவ் பண்ணுவானா? நான் பிளான் செஞ்சு சேர்த்து வச்சா உடனே ரொமான்ஸ் மூடுக்கு போயிடுவானாம். ஆனா இங்க உயிரை கொடுத்து பர்ஃபார்மன்ஸ் பண்ண வேண்டிய நான் வெட்டியா உட்காந்துட்டே இருக்கேன்.
அங்கே என் பூனைக்குட்டி என்ன கொத்து செஞ்சு வச்சிருக்கோ என்ன பெருமூச்சு விடவும் என்ன சொல்லியிருக்க போறா? சந்தோஷமா ஓகே நான் சொல்லியிருப்பா, கண்டிப்பா நோ தான் சொல்லியிருப்பா என அவன் மனசாட்சி கிண்டல் செய்தது. அதுதான் எனக்கே தெரியுமே. ஆனா பூனைக்குட்டி, உனக்கு ஒன்று ஓகேனாலும் சரி இல்லைனாலும் சரி நீ தான் என் பொண்டாட்டி, நான் ஃபிக்ஸ் ஆயிட்டேன் என மனதோடு சொல்லி கொண்டவனின் இதழில் ஒரு ரகசிய புன்னகை ஒளிர்ந்தது. இங்கு ஆறு வேண்டாம் எனவும் அவளை சம்மதிக்க வைக்க முயன்றவர்கள் அர்வியின் ஜாதகத்தை காரணம் காட்ட அதற்கு அவங்க கல்யாணத்தை மட்டும் செய்யுங்க என்றால் இலகுவாக. அவங்க பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்க ஆசைப்படுறாங்க என புரிய வைக்க முயல, அப்போ வேற பொண்ணை பாருங்க என்று விட்டு அங்கிருந்து அகன்றாள். இது தெரியாமல் அருவியும் பூர்ணியும் தங்கள் உலகில் மூழ்கி உரமில்லாமல் தங்கள் காதலை வளர்த்து கொண்டிருந்தனர். விருப்பம் இல்லாத பெண்ணை வற்புறுத்த விரும்பாமல் அவர்களும் அமைதியாகிவிட எப்படி இதை மைதிலி வீட்டிற்கு தெரிவிப்பது என்று புதிய குழப்பம் வந்து சூழ்ந்து கொண்டது. இதனால் இப்போது சுமூகமாகியுள்ள உறவில் ஏதாவது விரிசல் வருமோ என தயக்கம் உண்டாக தவிர்த்து கொண்டிருந்தனர். 2 நாட்கள் கடந்திருக்க இன்னும் அவர்களிடமிருந்து எந்த பதிலும் வராததிலேயே என்ன நடந்திருக்கும் என்று ஊகித்தவன் தான் களத்தில் குதிக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டதை எண்ணி அவளை பார்க்க கிளம்பினாள். மாலை கல்லூரி முடிந்து வெளியே வந்தவள் கல்லூரி பேருந்தில் ஏறும் முன் அவளுக்கு அழைக்க புதிய எண்ணை கண்டு குழப்பமாக அட்டன் செய்து காதில் வைத்தாள். உன்கிட்ட கொஞ்சம் பேசணும், பார்க்கிங்கில் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் வா என்றான். அதை கேட்டு கோபம் கொண்டவள், ஹலோ யார் நீங்க என எகிற அப்போதே தன் எண்ணா கூட அவளிடம் இல்லை என்று அறிந்தவனின் பொறுமை கொஞ்சம் கொஞ்சமாக காற்றில் பறந்து கொண்டிருந்தது. ஏற்கனவே தன்னை மணக்க சம்மதிக்காத கோபம் ஒரு பக்கம் கனந்து கொண்டு இருக்க தானே இறங்கி வந்து பேச முயன்றவனை தனக்கே தெரியாமல் வேறி ஏற்றி கொண்டிருந்தாள் ஆறு. ஒரே நாள் பார்த்து பழகின புனித்தின் எண் இருக்கும் இவளிடம் கிட்டத்தட்ட 1 வருடமாக அவனோடு பேச தெரியும். ஆனால் என் எண் கூட வைத்திருக்க மாட்டாளா என்ற ஆத்திரம் தலை துக்க நான் விகான் என பல்லை கடித்து கொண்டு கூறியவன் இப்போ வர முடியுமா என்றான். அவனிடமிருந்து அழைப்பை எதிர்பார்க்காதவள் இவன் எதுக்கு இங்கு வந்திருக்கிறான் என்று குழப்பத்தோடே அங்கு செல்ல காரின் கதவை அவளுக்காக திறந்து விட்டவன் கெட்டின் என்றான். ஏதோ பேச அழைத்து விட்டு காரில் ஏற சொல்லவும், எங்கே எனக்கு பஸ் போயிடும், எதுவா இருந்தாலும் சீக்கிரம் சொல்லுங்க என்றார் சற்று விரைப்பாகவே. பஸ் போனா போகட்டும், நான் உன்னை வீட்டில் விடுறேன் ஏறு என்றவனை கண்டவளுக்கு ஆத்திரமாக வந்தது. நான் வீட்டின் சொல்லாம எங்கேயும் போக மாட்டேன், எதுவாக இருந்தாலும் இங்கேயே சொல்லுங்க என்றால் முயன்று வரவழைத்த பொறுமையுடன். ஓ அதுதான் உன் பிரச்சனையா என்றவன் தன் மொபைலில் அகிலாவிற்கு அழைத்தவன். மாமி நான் ஆறுவை கொஞ்சம் வெளியே கூட்டிட்டு போறேன், நானே கொண்டு வந்து வீட்டில் விடுறேன் என பேசிவிட்டு வைக்க அவளை கொலைவெறியுடன் பார்த்து கொண்டிருந்தாள் ஆறு. அவள் பார்வையை கண்டு கொள்ளாமல் இப்போ போலாமா என்றான் சிறு கிண்டலோடு. திமிர் பிடித்தவன் முடியாதென்றால் அடுத்து என்ன செய்வானோ என்று முணுமுணுத்தபடியே ஏறி அமர்ந்தாள். அங்கே அகிலாவோ ஓரளவு விஹானின் மனதை உகித்திருந்தார். அதன் பிறகே அவனின் தொடர் வருகைக்கான காரணம் புரிய எல்லாம் நல்லபடி நடந்தால் சரி என்று நினைத்தார். ஒரு அழகிய திறந்த வெளி ரூப்டாப் ரெஸ்டாரண்ட் அழைத்து சென்றவன் அவளிடம் கேட்டால் எப்படியும் வேண்டாம் என்றுதான் சொல்லுவாள் என்று தெரிந்து அவனை ஆர்டர் செய்துவிட்டு அவளிடம் சுத்தி வளைக்காமல் நேரடியாக உனக்கென்ன பிரச்சனை என்றான். அதிரடியாக அழைத்து வந்ததுமில்லாமல் உனக்கு என்ன பிரச்சனை என்பவனை புரியாமல் பார்க்க ஏன் இந்த கல்யாணம் வேண்டாம் என்றான் தெரிவாக புரியும்படி. அது ஏற்கனவே அவன் மேல் இருந்த கோபம் இன்னும் கேள்வியில் இன்னும் அதிகரிக்க இதற்குத்தான் அழைத்து வந்தானா என்ற சினத்துடன் ஏனா எனக்கு பிடிக்கலன்னு அர்த்தம் என்றாள். அதில் அடக்க நினைத்த கோபம் மேலும் கட்டுக்கடங்காமல் பொங்க நான் மட்டும் என்னை பிடிச்சா சம்மதிச்சேன் என்றான் அவளை முறைத்து கொண்டே. அப்படி யார் உங்களை ஒத்துக்க சொன்னா? நோ சொல்ல வேண்டியது தானே என்றாள் முகத்தை திருப்பி கொண்டே அலட்சியத்துடன். அவளின் அலட்சியத்தில் எழுந்து ஆத்திரம் எல்லை மீறாமல் தன் கைகளை இறுக மூடி தன்னை கட்டுக்குள் கொண்டு வந்தவன் என்ன செய்கிறது? எனக்கு என் தங்கை மேல அக்கறை இருக்கே, உன்னை போல அண்ணன் மேல அக்கறை இல்லாமல் இருந்திருந்தா இப்படித்தான் ஈஸியா நோ சொல்லியிருப்பேன் என்றவன் அதில் புரியாமல் குழம்பியவளை கேலியாக பார்த்தவன் அருவி பூர்ணி காதலை பற்றி கூறி அதற்காகத்தானே இவ்வாறு ஏற்பாடு செய்ததாக கூற அதை கொஞ்சமும் நம்பாதவள் இருக்கவே இருக்காது, அண்ணா வீட்டில் சொன்னதற்காகத்தான் சம்மதித்தான் என வாதிட்டாள். உன்கிட்ட பொய் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கென்ன இருக்கு என்றவனின் நேரடியான கேள்விக்கு அவளிடம் பதில் இல்லாமல் போக அப்போ அவங்களுக்கு மட்டும் கல்யாணம் முடிவு செய்ய வேண்டியது தானே என்றான். அது எங்களுக்கு தெரியாது பாரு என மனதிற்குள் நொடித்து கொண்டவன் என் தலையெழுத்து, எங்க டாடி இப்படி ஒரு முடிவு எங்க 2 பேர் கல்யாணத்திலும் வைத்திருப்பார் என நாங்கள் என்ன கனவா கண்டோம்? இப்போ இதுதான் பிரச்சனை, நடந்தா 2 கல்யாணம் நடக்கணும், இல்லைன்னா 2மே நடக்காது. அதனால தான் நான் பூர்ணிக்காக அவள் வாழ்க்கைக்காக சம்மதிச்சேன் என்றான். நான் வேணா அங்கிள் கிட்ட பேசவா என்றவளை முறைத்தவன் அந்த ஆணியெல்லாம் நாங்களே பிடுங்க ட்ரை பண்ணோம், ஒன்றும் வேலைக்காகலை.
அவர் இதில் பிடிவாதமாக இருக்காரு என்றான். அதற்கு நான் என்ன செய்யட்டும் என்பது போல பார்த்தவளை கண்டவனின் பொறுமை சுத்தமாக காற்றில் பறக்க, இங்கே பார், உனக்கு மட்டும் இல்லை, எனக்கும் இந்த கல்யாணத்தில் கொஞ்சமும் விருப்பம் இல்லை. ஆனால் என் தங்கை வாழ்க்கை எனக்கு முக்கியம். அதற்காகத்தான் இப்போ உன்கிட்ட பேசிட்டு இருக்கேன். அதே போல் உனக்கு உன் அண்ணன் வாழ்க்கை முக்கியமாக இருந்தா ஒத்துக்கோ என இந்த வார்த்தைகளை தன் வாழ்க்கையில் எத்தகைய மாற்றத்தை ஏற்படுத்தப் போகிறது என்று தெரியாமலேயே வார்த்தையை விட்டான். அவன் தன்னிடமே தன்னை மணக்க மறுத்த கோபத்தில் முடிவை அவளிடமே விட்டுவிட்டு ஆறுவை அழைத்து வந்து வீட்டில் இறக்கிவிட்டு சென்றுவிட, அன்று முழுவதும் அருவியை அவன் அறியாமலேயே ஆறு கவனித்ததில் விஹான் சொன்னது உண்மை என்பதும், இந்த திருமணத்தை எத்தனை ஆர்வமாக இருவரும் எதிர்பார்க்கிறார்கள் என்பதும் புரிய, எப்போதும் என்ன முடிவெடுப்பது என புரியாமல் தவித்தவள் அந்த பாசத்திற்கு கட்டுப்பட்டவள். அதிலும் இருவருமே அவள் மனதிற்கு மிகவும் நெருக்கமானவர்கள். அவர்கள் துன்பப்படுவதை தாங்கி கொள்ள முடியாதவள். அதிலும் தன்னால் அவர்கள் துன்பப்பட போவதை எண்ணி தவித்து போனாள். ஆனால் அதற்காக விஹானை மணந்து கொள்ள அவளால் உடனே சம்மதிக்க முடியவில்லை. இதை யோசனையோடு அலைந்து கொண்டிருந்தவளை கண்ட பாட்டிக்கு ஆறுவை விஹான் மாலை அழைத்து சென்றதும், அதன் பிறகு வீட்டிற்கு வந்தவள் ஏதோ குழப்பத்தோடு அலைவதும் புரிய, குழம்பிய குட்டையில் மீன் பிடிக்க நினைத்தவர் அவர் யோசித்து தெளிவும் முன்பே இதற்கு ஒரு முடிவு கட்ட நினைத்தார். அதன்படி இரவு மயங்கி விழுவது போல் நடித்தவர் தன்னை சுற்றி நின்று அனைவரும் பதறவும் கண் விழித்து பேசுவதற்கு திணறியபடி தன் பேர பிள்ளைகளின் திருமணத்தை பார்க்காமலேயே போய்விடுவோமோ என வருந்தியவர், ஒரு வேளை தனக்கு அதற்கு கொடுத்து வைக்கவில்லையோ, அதனால்தான் பூஜிதாவின் திருமண நேரத்தில் கூட வர முடியாமல் போனதோ என கண்ணீர் விட, அனைவரும் பதற ஒரே நேரத்தில் 4 பேர பிள்ளைகளின் திருமணம் நடக்கும் என்று மிகவும் எதிர்பார்த்ததாக கூறி வருந்த, அவர் பேசிய வார்த்தைகளிலே குற்ற உணர்வு எழ தலை குனிந்து அமர்ந்திருந்தவள் கடைசி வாக்கியத்தில் முற்றிலும் குற்ற உணர்வில் தவித்து போய் அமர்ந்திருந்த நேரம் பாட்டி பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டதற்காக வந்து சேர்ந்தனர் விஹான் குடும்பத்தினர். அவர்களிடமும் அதையே சொல்ல விஹான் ஒரு குற்றம் சாட்டும் பார்வையை ஆறுவின் மேல் செலுத்தியவன் திரும்பி பாட்டியிடம், நிச்சயமாக நடக்கும் பாட்டி, இன்னும் 1 வாரத்தில் உங்க ஆசைப்படி உங்க பேர பிள்ளைகளின் திருமணம் நடக்கும் என்றவன் மற்றவர்களிடமும் உங்க வாயாலேயே சொல்லுங்க என்றான். ஆறுவே அழுத்தமாக முறைத்து பார்த்து கொண்டே. அவளும் அந்த முடிவிற்குத்தான் வந்திருந்தாள். தான் ஒருத்தியுடைய சம்மதம் இத்தனை பேர் சந்தோஷத்தை கொடுக்கும் என்றால் அதற்கு சம்மதிப்பதே சரி என்று ஒவ்வொருவரையும் அவர்கள் வாயாலேயே சம்மதம் சொல்ல வைத்த பிறகே நிம்மதியடைந்தார் பாட்டி. அங்கிருந்த அனைவரும் இதில் எந்தவித தடையும் இல்லாது போக அடுத்தடுத்த வேலைகள் பற்றி பேச்சு துவங்க, காலம் கடத்தாமல் விரைந்து முடிக்க பாட்டி சொல்ல, அதன்படியே அடுத்த முகூர்த்தத்தில் தேதி குறிக்கப்பட்டது. பாட்டியும் விஹானும் இதை பற்றி வெளிப்படையாக இதுவரை எதுவும் பேசி கொள்ளவில்லை என்றாலும் அவனின் மனம் அவருக்கு நன்றாகவே புரிந்தது. சிறு வயதிலிருந்தே அவனின் குணம் பற்றி மகளின் மூலம் தெரிந்து வைத்திருந்தவர். அவனின் குணத்திற்கு இறங்கி வந்து இங்கேயே சுற்றுவது அவளுக்காகவே என்று தெரிந்து வைத்திருந்தவர். அவனிடம் ஆறுவை ஒப்படைத்தால் நிச்சயமாக அவளை உள்ளங்கையில் வைத்து தாங்குவான் என்ற நம்பிக்கை அவருக்கு இருந்தது. அதனாலேயே இப்படி நடந்து கொண்டார். ஆறுவை பற்றி நன்கு அறிந்தவருக்கு அவள் மனதை மாற்றுவது அத்தனை சுலபம் இல்லை என்று நன்கு தெரிந்திருந்தது. அதனால் அவள் பாசம் வைத்திருப்பவர்களுக்காக என்ன வேண்டும் என்றாலும் செய்வாள் என்பதை அறிந்து அதை சரியாக பயன்படுத்தி கொண்டார். பாட்டி தனக்காகத்தான் நடித்தார் என அறியாத விஹான் அவருக்கு உண்மையிலேயே உடல் நலம் சரியில்லை என்று நினைத்து வருந்தினான். வேகமாக அனைத்து ஏற்பாடுகளும் நடைபெற்று கொண்டிருக்க ஆறு மட்டும் உள்ளுக்குள் ஒடுங்கி போனாள். என்னவென்று விசாரித்த நந்திவிடம் கூட தன் படிப்பையே காரணம் காட்ட அனைவரும் அதை நம்பினர். முதலில் மறுத்ததற்கு கூட படிப்பையே காரணமாக நினைத்து இதை பெரிதுபடுத்தாமல் விட்டுவிட்டனர். திருமணத்திற்கு முதல் நாள் ஆதியின் மூலம் திருமணத்திற்கு ஆரம்பத்தில் ஆறு மறுத்ததை பற்றி அறிந்த அருவி அவளிடம் சென்று காரணம் கேட்டவனின் மனம் குற்ற உணர்வில் குறுகுறுத்தது. எப்போதும் அவள் முகத்தில் இருந்தே எதையும் கண்டு கொள்ளும் நான் இப்படி என் சுயநலத்தில் காதலில் இருந்த அந்த மயக்கத்தில் அவளை பற்றி தெரிந்து கொள்ளாமல் விட்டுவிட்டோமோ என்று. ஆனால் ஆறுவோ இந்த 1 வாரத்தில் அனைவருக்கும் இதற்கு பதிலளித்து பழகியதால் எளிதாக அருவியை சமாளித்து விட்டாள். இப்படியாக ஒரு வழியாக போராடி அவளுக்கே தெரியாமல் அவளை காதலித்து கரம் பிடித்திருந்தான் விஹான். இவற்றையெல்லாம் தன் அருகில் படுத்து கொண்டிருந்தவளின் முகத்தையே ரசித்தபடி நினைத்து பார்த்தவன் அவள் அருகில் நெருங்கி, சாரிடி, உனக்கே தெரியாமல் உன்னை நான் பல வழிகளில் யூஸ் பண்ணிக்கிட்டேன் நம்ம கல்யாணம் நடக்க. ஆனால் உன் மனதில் வேறு யாரும் இல்லை என்று உறுதியாக தெரிந்த பிறகு இந்த முடிவை நான் எடுத்தேன். நீ மனதாரா என்னை ஏற்றுக்கொள்ளும் நாளுக்காக எவ்வளவு காலம் வேண்டுமானாலும் காத்திருக்க நான் தயார். ஆனால் நமக்கு நடுவில் அந்த இடைவெளியில் வேறு யாரும் வருவதை நான் விரும்பவில்லை. எனக்கு சொந்தமான உன்னை வேறு யாரும் உரிமையாக பார்ப்பதை கூட என்னால் அனுமதிக்க முடியாது. அதற்காகத்தான் இந்த அதிரடி முடிவு. இப்படி என் கூடவே நீ இரு, இதுவே எனக்கு போதும். உன் மனது என்னை ஏற்றுக்கொள்ளும் வரை நான் காத்திருக்க தயார். ஆனால் எனக்கு சொந்தமானவளாக
நாட்களாக என் அருகில் நீ இருந்தால் என மெல்லிய குரலில் சொன்னவாறே அவளின் நெற்றியில் அழுத்த முத்தமிட்டான். இவை எதுவும் தெரியாமல் வழக்கம் போல நன்றாக தூங்கிக் கொண்டிருந்தவளை கண்டவனுக்கு மாலை வரவேற்பிற்கு அழகிய தேவதையைப் போல தயாராகி வந்தவளை கண்டு மயங்கி நின்ற நினைவு வர, இப்போதும் அதே உடையில் உறங்குபவளை கண்டவனால் அந்த ஒரே முத்தத்தோடு நிறுத்த முடியாது போக, கண்கள் கன்னம் என்று தன் முத்திரையை பதித்தவன் தன்னை அதற்கு மேல் கட்டுப்படுத்த முடியாமல் அவளிடம் இதழில் நெருங்கினான். நூலளவு இடைவெளியில் நின்று அவனின் கண்களை கண்டவன் அது உறக்கத்தை தழுவியிருப்பதைக் கண்டு, இப்படி இல்லடி பூனைக்குட்டி, நம்ம ஃபர்ஸ்ட் கிஸ், நான் எப்படி அதை ஃபீல் பண்ணுறேனோ அதே போல நீயும் அதை ஃபீல் பண்ணணும் என்றபடியே விலகினான். இவை எதுவும் தெரியாமல் உறங்கிக் கொண்டிருந்தவளின் நெற்றியில் செல்லமாக முட்டி, இங்கே ஒருத்தனை பைத்தியமாக்கிட்டு எப்படி தூங்குறா பாரு, அடியே உன்னை ஒருத்தன் உனக்கே தெரியாமல் கிஸ் பண்ணிட்டு இருக்காண்டி என் குட்டச்சி, இது கூட தெரியாமல் தூங்கிட்டு இருக்கா என கொஞ்சி கொண்டான். இப்போ மட்டும் அது தெரியாமல் தூங்கிட்டு இருக்கா? கல்யாணத்துக்கு முன்னே நீ முத்தமிட்டப்பவும் கூட இப்படித்தானே தூங்கிட்டு இருந்தா என அவன் மனசாட்சி எடுத்து உரைக்க, ஹிஹிஹி, இதுவும் பல வகையில் எனக்கு வசதியாதான் இருக்கு என்று நினைத்தவன் தினப்படி வழக்கம் போல் அவளை எடுத்து தன் மார்பில் சாய்த்து அணைத்து கொண்டு தூக்கத்தை தழுவினான். காலையில் கண் விழித்த விகான் தன் மார்பில் படுத்து தூங்கிக் கொண்டிருந்த மனையாளின் அலையில் லயத்து தன் பூனைக்குட்டியை இமைக்காது சிறிது நேரம் பார்த்திருந்தவன், ஐ லவ் யூ டி மை பொண்டாட்டி என முணுமுணுத்தபடி அவளின் நெற்றியில் அழுத்தமாக தன் முத்திரையை பதித்தான். இது தினப்படி வழக்கம்தான். சீக்கிரம் எழும் பழக்கம் உடையவன் தினமும் அவளை அவளுக்கே தெரியாமல் முத்தமிட்டே தன் நாளை தொடங்குவான். ஆரிவின் உறக்கம் கலையாமல் அவள் தலையணையில் படுக்க வைத்தவன் தன் உடற்பயிற்சி அறைக்குள் நுழைந்து கொண்டான். சிறிது நேரத்தில் அலார ஒளியில் வழக்கம் போல கண் விழித்தவள் குளித்து தயாராகி வெளியே செல்ல முயல்கையில் அவளை நிறுத்தியிருந்தான் விகான். என்ன என்று திரும்பி பார்த்தவளை உட்காருமாறு சைகை செய்ய, காலையிலேயே வெளியே செல்ல கிளம்பி தயாராக ஒற்றை சோஃபாவில் கம்பீரமாக அமர்ந்திருந்தவனை கேள்வியாக பார்த்தவாறே அவன் எதிரில் இருந்த ஒற்றை சோஃபாவில் அமர்ந்தாள். வாட் நெக்ஸ்ட் என்றவனை புரியாமல் பார்க்க, புரியல என ஒரு சிறு நக்கல் தோணியில் கேட்டவன், லுக், நம்ம கல்யாணம் எப்படி நடந்திருந்தாலும் அது முடிந்து போன விஷயம். இனி என்ன எனவும் இவன் என்ன கேட்கிறான் என கண்களை விரித்து பார்க்கிறா பார், என்னமோ நான் இவளை ரொமான்ஸ் பண்ண கூப்பிட்டது போல என மனதிற்குள் நொடித்து கொண்டவன் வெளியில் தன் கெத்தை விடாமல், இது நம்ம 2 பேர் சம்மந்தப்பட்ட விஷயம் மட்டும் இல்லை, அர்வி பூர்ணி வாழ்க்கையும் இதில் சம்மந்தப்பட்டு இருக்கு, அது மட்டுமல்ல 2 ஃபேமிலியும் சம்மந்தப்பட்டு இருக்கு என்றான் பொறுமையாக. அதுக்கு என்ன சொல்ல வருகிறான் என புரியாமல் கேட்டவனை கண்கள் சுருக்கி பார்த்தவன், ஆஹா, நீ என் பொண்டாட்டியா நடக்கணும் என்றான் தெனாவட்டாக. அதில் அதிர்ந்தவன் வாட் என்றாள். ஆருவின் அதிர்ச்சியை உள்ளுக்குள் சிரித்து கொண்டவன் வழக்கம் போல முகத்தில் எதையும் காட்டாமல் மற்றவங்க முன்னால் என்றான் அப்பாவியாக முகத்தை வைத்து கொண்டு. அவன் வார்த்தைக்கும் முகத்திற்கும் இருந்த வித்தியாசத்தில் குழம்பியவள் அவன் முகம் பார்க்க, குழப்பமா இருக்கா பூனைக்குட்டி, இதுதான் எனக்கு வேணும், நீ தெளிவே கூடாது, அதுதான் எனக்கு வசதி என மனதோடு சொல்லி கொண்டான். ஆறு விகானின் முகத்தையே குழப்பத்தோடு பார்த்திருக்க, இங்கே பார், நம்ம வாழ்க்கை நாம மட்டும் சம்மந்தப்பட்டது இல்லை, நம்ம சந்தோஷமா இல்லையான்னு தெரிஞ்சா அது நிச்சயம் 2 குடும்பங்களையும் பாதிக்கும், அருவி பூர்ணியையும் சேர்த்துதான். அப்புறம் இந்த கல்யாணம் செய்ததற்கான அர்த்தமே இல்லை. அதனால் இந்த ரூமுக்குள்ளே நீ எப்படி வேணா இரு, ஆனால் இந்த அறையை விட்டு வெளியே என் பொண்டாட்டியா இரு என்றான் விளக்கமாக. அவன் சொல்ல வருவது புரிந்தாலும் என்ன செய்ய வேண்டும் என்று புரியாமல் அவனையே கேள்வியாக பார்க்க, இந்த பச்சை புள்ளலுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை என மனதில் சொல்லியவன் உதாரணமாக, நேற்று பார்ட்டியில் என்னை விட்டுட்டு தனியாக சாப்பிட்டல்ல, அதுபோல எல்லாம் செய்யாமல் லவ்விங் ஒய்ஃபாக நடக்க ட்ரை பண்ணு எனவும் ஏதோ சொல்ல முயன்றவளை கை நீட்டி தடுத்தவன், வெயிட், நீ சாப்பிட்டது தப்பில்லை, எனக்காக பசியோடு காத்திருக்கணும்னு நான் சொல்லலை, பட் என்கிட்ட சொல்லியிருந்தா நீ சாப்பிடும்போது நான் உன் கூட இருந்திருப்பேன், இல்லை கூட சேர்ந்தும் சாப்பிட்டு இருப்பேன். அது நமக்காக நடக்கிற பார்ட்டி, அத்தனை பேர் கண்ணும் நம்ம மேலே தான் இருக்கும். இப்படி மேரேஜ் ரிசப்ஷனில் தனித்தனியாக சாப்பிட்டா என்ன நினைப்பாங்க? மோரோவர், என் சம்பந்தப்பட்ட விஷயம் எதுவும் வெளியே தெரியறதே நான் விரும்ப மாட்டேன் என்றான் தெளிவாக அவளுக்கு புரிய வைத்துவிடும் குரலில். அவன் சொன்னதை கேட்டவளுக்கு நேற்று தான் யோசிக்காமல் செய்த தவறு புரிந்தது. அவன் சொல்வதும் நியாயமாகவே பட்டது. குழந்தை போல் பாவமாக முகத்தை வைத்து கொண்டு அவனை திரும்பி பார்த்தவள் சரி என தலையசைத்தாள். ஆருவின் முகபாவனையை கண்டு சொக்கிய விகானின் காதல் மனம் அவளை அள்ளி அணைத்து முத்தமிட துடிக்க, அதை அடக்க படாதபடுபட்டு போனான். வெளியே அவளிடம் தன் கெத்தை விடாமல் தெனாவட்டாக அமர்ந்திருந்தவன் உள்ளுக்குள் பெரும்பாடுபட்டு கொண்டிருந்தான். இனி இதுபோல் அவஸ்தைகள் அடிக்கடி தன்னை வதைக்கும் என்று அறியாமல் இருவரும் ஒரு வழியாக கலந்து பேசி மற்றவர்களின் முன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை முடிவெடுத்தனர். இனி அதன்படி நடக்க ஒப்பந்தம் செய்து கொண்டனர். கீழே இறங்கி வந்த ஆரு
மைதிலியிடம் நேரம் செலவிட விஹானுடன் தன்னறையில் வேலையில் மூழ்கி போனான். ஜெய் விஹானை கண்டிப்பாக 10 நாட்கள் ஆபீஸ் பக்கமே வரக்கூடாது என்று தடை விதித்திருந்தார். அவரே அனைத்தையும் பார்த்து கொள்வதால் விரைவாகவே கிளம்பி சென்றிருந்தார். இவர்கள் வீட்டில் இருக்கும் மைதிலியை சமாளிப்பது ஒன்றும் இருவருக்கும் அத்தனை பெரித கடினமாக இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக மனமொத்த தம்பதிகள் போல் நடிக்க முயன்று அதற்கு மைதிலியை வைத்து ஒத்திகை பார்த்து கொண்டிருந்தாள் ஆரு. அடுத்த நாள் தனக்கு காத்திருக்கும் சோதனை தெரியாமல். ஆனால் விஹானுக்கு அப்படி நடிக்க வேண்டிய அவசியம் எதுவும் இல்லை. அவன் இயல்பாக தன் மனைவியோடு பழக எப்படி இவனுக்கு இப்படி இயல்பாக நடிக்க வருகிறது, எப்படி அதோடு பொருந்தி போகிறான் என வியந்து பார்த்திருந்தாள். அடுத்த நாள் ஆருவின் வீட்டில் மறுவிருந்து. இரு புதுமண தம்பதிகளுக்கும். அதற்கு அவர்கள் குடும்பத்தோடு சென்றிருந்தனர். பூஜிதாவும் தன் கணவனோடு வந்திருந்தாள். ஜெய் மட்டும் மதியம் வருவதாக இருந்தது. அருணாவும் குடும்பத்தோடு ஆஜராகியிருக்க பொழுது கொண்டாட்டமும் கும்மாளமுமாக கழிந்தது. விஹான் மட்டும் அவ்வப்போது கேட்பவற்றிற்கு மட்டும் பதிலளித்து கொண்டு அனைவர்களின் அரட்டை கச்சேரியை ரசித்து கொண்டு அமர்ந்திருந்தான். வேந்தன் எந்த பழக்கமும் இல்லாமல் விஹானோடு அமர்ந்து பேச முயன்று கொண்டிருந்தான். விஹானும் அவனிடம் எந்த ஒதுக்கமும் காட்டாமல் அவனுக்கு இன்முகமாகவே பதிலளித்து கொண்டிருந்தான். முகுந்தனும் நந்தனும் பார்வையாளராக அமர்ந்திருக்க இளையவர்களின் கும்மாளம் வானை பிளந்தது. இங்கு வந்ததிலிருந்து அருவின் முகத்தில் இருக்கும் மகிழ்ச்சியும் மலர்ச்சியும் இந்த 1 வார காலமாக அங்கு அவளிடம் பார்க்காதது. அதை பார்த்தவனின் மனம் விருப்பமில்லாதவளை தன் சுயநலத்திற்காக திருமணம் செய்து வருத்துகிறோமோ என்ற குற்ற உணர்வு கொண்டது. ஆனால் அவன் இல்லாத வாழ்க்கையை ஒரு நொடி நினைத்து பார்த்தவன் அந்த நினைவை கசக்க அதை நினைவில் கூட யோசிக்க பிடிக்காமல் தலையை உலுக்கி அதிலிருந்து வெளியில் வந்தவன் நான் செய்தது சரிதான் என நிமிர்ந்து அமர்ந்தான். அப்போ என்ன கல்யாணம் தான் அவ விருப்பம் இல்லாமல் நடந்திருக்கு, மற்றதெல்லாம் அவ சம்மதத்தோடு தான் என தன்னையே சமாதானம் செய்து கொண்டிருந்தவனின் மனமும் அதுக்கு இன்னும் எத்தனை வருஷம் ஆகுமோ என அவனை கேள்வி செய்ய அப்படியெல்லாம் விட்டுவிடுவேனா என நினைத்தவன் அதற்கான வேலையை துவங்க சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து காத்திருந்தான். அனைவரும் அமர்ந்து சாப்பிட்டு கொண்டிருக்க தனக்கு வலப்புறம் சேலை கட்டி அமர்ந்திருந்த ஆருவின் இடை அவள் ஒவ்வொரு முறையும் எக்கி பொருளை எடுக்கும் போதும் பளிரிட விஹான் தவித்து போனான். அந்த மெல்லிடையில் மெல்ல தன் ஒற்றை விரல் கொண்டு கோலம் போட முயன்ற கையை கட்டுப்படுத்தி கொண்டு சாப்பிடுவது அத்தனை சுலபமாக இல்லை அவனுக்கு.